இப்போ ஆரம்பிங்க. அதாவது இந்த கேலி சித்திரம் வரைகிறதை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நோக்கம் இஸ்லாமிய வளர்ச்சியை இதன் மூலம் தடுக்க வேண்டும் என்பதை தவிர வேறு கிடையாது. கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் அவர்களுடைய சர்ச்சுகள் எல்லாம் விற்பனை செய்யப்படுகின்றன, மதுபான கூடங்களாக மாற்றப்படுகின்றன, சர்ச்சுக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைகின்றன. சில சர்ச்சுகள் பள்ளிவாசல்களாகவே விற்கப்பட்டு பள்ளிவாசல்களாகவே மாறி இருக்கின்றன. இதையெல்லாம் பார்த்து நம்முடைய மதம் தேய்ந்து கொண்டிருக்கிறது, இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து இஸ்லாத்திற்கு எதிராக களமிறங்க திட்டமிட்டு, அப்படி களமிறங்குவது என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய கொள்கை கிறிஸ்தவ கொள்கை எது சரி என்று ஒப்பீட்டு அளவில் அதை நிலைநாட்டி விட்டு வளர்க்க முடியாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும், இஸ்லாத்திற்கு பயங்கரவாத முத்திரை குத்த வேண்டும், பெண்களை இஸ்லாம் கொடுமைப்படுத்துகிறது என்று சொல்ல வேண்டும். இது போன்ற ஒரு 2-3 அஜெண்டாக்களை வைத்து இஸ்லாத்தின் மீது ஒரு வெறுப்பை விதைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த இஸ்லாத்தை நோக்கி செல்லக்கூடிய மக்களை நம்ம தடுத்து விட முடியும், அதனுடைய வளர்ச்சியை நிப்பாட்டி விட முடியும், நம்ம மதத்தில் உள்ளவர்களை தக்க வைக்க முடியும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் திட்டமிட்டு இந்த காரியங்களை செய்து வருகிறார்கள். இப்போ நோக்கம் என்னவென்று சொன்னால் இஸ்லாம் தாறுமாறாக வளர்கிறது. நம்ப முடியாத அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்கிறது, மேற்கத்திய நாடுகளில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சியை தடுப்பதற்கு அவர்கள் கண்டுபிடித்த வழி இதுதான். உண்மையில் அவர்கள் வளர்ச்சியை தடுக்க நினைத்தால் என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய மதத்தினுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லி இஸ்லாத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டி, இந்தந்த வகையில் இஸ்லாத்தினுடைய கொள்கை சரியில்லை, எங்கள் கடவுள் கொள்கை சரியாக இருக்கிறது, இஸ்லாத்தின் கொள்கை தவறாக இருக்கிறது, இப்படி என்று அவர்கள் நிரூபித்து காட்டி அந்த மக்களை தக்க வைப்பதற்கு பதிலாக அதாவது ஆத்திரமூட்டி உணர்ச்சியை தூண்டி இழிவுபடுத்தி இப்படி இஸ்லாத்தை ஓரங்கட்டி விடலாம் என்று திட்டம் போட்டு இதை செய்கிறார்கள். அதான் காரணம். அதாவது இந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கேலி சித்திரம் வரைகிறதை பற்றி ஒரு நிலைப்பாட்டை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேலி சித்திரம் வரைகிறார்கள். கேலி சித்திரம் வரைவதாக இருந்தால் அவர் ஒரு ஆளை விமர்சனம் பண்ணுவதற்காக வரைந்தால் அந்த மனிதர் உயிரோடு இருக்க வேண்டும். இருந்தால்தான் இவர்கள் கேலி சித்திரம் வரைந்தது அவருக்கு தெரியும், அவர் தன்னுடைய நிலையை விளக்குவார். இறந்து போன ஒருவரை பற்றி கேலி சித்திரம் வரைதல் என்பது ஒரு காட்டு மிராண்டிகள் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். இறந்து போன மனிதனை விமர்சிப்பது, இறந்து போன மனிதனை அவனுடைய உருவ அமைப்பை கேலியாக சித்தரிப்பதெல்லாம் மரணித்தவர்களை பற்றி இழிவாக கருதக்கூடிய ஒரு போக்கு என்பதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். மூளை உள்ள யாரும் இப்படி செய்ய மாட்டார்கள். அதுபோக இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த உருவம் எது என்று நமக்கு தெரியாது. உருவம் வரையலாமா வரையக்கூடாதாங்க ரெண்டாவது இருக்கு. இருந்ததா, நபித்தோழர்கள் வரைந்தார்களா, வரைந்திருந்தால் அது எவ்வளோ பாதுகாக்கப்பட்டு சேர்ந்திருக்கும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவம் எப்படி இருக்கும் என்று தெரியாத அளவுக்கு அந்த சமுதாயத்தை அவர்கள் வார்த்தெடுத்திருக்கும் பொழுது கற்பனையாக எதை வரைந்து கொண்டு இவர்தான் முகமது நபி என்று காட்டுவது அது ஒரு மடமையிலே ஒரு மடமை. அவர்கள் விமர்சிப்பதாக இருந்தால், கருத்துக்களை கொள்கைகளை விமர்சிப்பதாக இருந்தால் அதுக்கு விமர்சிக்கலாம். அவர்கள் அப்படி விமர்சிப்பார்களே ஆனால் அதை சித்தாந்த ரீதியாக எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். உதாரணமாக இவர்கள் கார்ட்டூனுக்கு எடுத்துக்கொள்கிற விஷயம்லாம் என்ன தெரியுமா, முகமது நபி அவர்கள் ஒரு சிறுமியை திருமணம் செய்தார்கள் என்ற ஒரு பேசிக்கை வைத்துக்கொண்டு ஆயிஷா நாயகியை
திருமணம் செய்து வைத்துக்கொண்டு அது மாதிரியான ஒரு கார்ட்டூனை போடுவது. ஆயிஷாண்டை ஒரு ஒரு உருவத்தை வரைவது, ஆயிஷாவுக்கு உருவம் எது தெரியாது நமக்கு, முகமதுன்னு ஒரு உருவத்தை வரைவது, அந்த ரெண்டை வைத்து இப்படியான கருத்தை வைத்து முகமது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆள் என்பதை இதன் மூலம் சொல்ல வரக்கூடிய அந்த பிரான்ஸில் உள்ள அறிவியினர்களுக்கு திராணி இருக்கும் என்று சொன்னால், இது குறித்து பகிரங்க விவாதம் வர்றது தயாரா? முஸ்லீம் அறிஞர்கள் உலக அளவில் தயாராக இருக்கிறார்கள். இது என்ன வகையில் நீ தவறு என்கிறாய், இது எந்த சூழ்நிலை நடந்தது என்பதெல்லாம் விளக்கி தெள்ள தெளிவாக நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதற்கு கருத்து ரீதியாக வாதங்களை எடுத்து வைத்து நீ காட்டுன்னு சொல்லி உன்னுடைய வக்கிர புத்தியை மட்டும் காட்டுகிறீர்கள். நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுடைய கருத்து என்ன, நீ அதுக்கு என்ன மறுப்பு சொல்கிறாய், உன் மறுப்புக்கு எங்களுடைய மறுப்பு என்ன என்பதெல்லாம் வைத்து பேசுவதற்கு இவர்கள் தயாராக இருந்தார்களே. ஆனால் நாமும் தயாராக இருக்கிறோம். சர்வதேச அளவில் முஸ்லீம்களில் நிறைய அறிஞர்கள் தயாராக இருக்கிறார்கள். இது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். அதுபோல் நபிகள் நாயகம் சிறுமியை கல்யாணம் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஆரம்ப காலத்தில் இந்த ஒரு அடிப்படை சுருக்கமாக அதுக்கும் சொல்லி கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக ஆன பிறகு 40 வயசில் இறை தூதராகிறார்கள். 40 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் அவர்கள் ஒரு வியாபாரியாக சாதாரண மனிதராக இருந்தார்கள். அந்த ஊர் மக்களை போல நடந்து வந்தார்கள். 40 வயதுக்கு இறை தூதர் என்று வந்த பிறகு கூட அல்லாஹ்விடமிருந்து என்னென்ன கட்டளை வருகிறதோ அந்த கட்டளைப்படி அவர்கள் நடப்பார்கள். கட்டளை வராத விஷயங்களில் அந்த நாட்டில் அந்த ஊரில் உள்ள வழக்கப்படி எல்லாம் நடந்து கொள்வார்கள். துவக்க காலத்தில் நபிகள் நாயகத்துடைய ஆரம்ப நபியாக ஆரம்பிக்க அந்த காலத்தில் எல்லாம் அவர்களுக்கு வந்து ஓரிரை கொள்கை தான் வகையாக வந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் மதுபானம் சூது பல தீமைகள்லாம் தடுக்கக்கூடிய வசனங்கள் படிப்படியாக 23 ஆண்டுகளில் வருகிறது. அப்போ துவக்க காலத்தில் அந்த நாட்டில் அரபு நாட்டில் சிறுமிகளாக இருக்கக்கூடியவர்களை திருமணம் செய்து தாம்பத்தியம் நடத்துவதல்ல, ஒப்பந்தம் செய்து வைத்துக்கொண்டு அவங்க வயசுக்கு வந்த பிறகு இல்லறம் நடத்தக்கூடிய ஒரு வழக்கம் அன்றைய சமூகத்தில் சர்வசாதாரணமாக இருந்தது. அப்போ நபிகள் நாயகம் அவர்களுக்கு வந்த இறை வெளிப்பாட்டில் அது கூடும் என்றோ கூடாது என்றோ சொல்லப்படாத காரணத்தினால் அந்த ஊரில் இருந்த வழக்க பிரகாரம் செய்து கொண்ட திருமணமே தவிர அது காம உணர்வுக்கு திருமணம் செய்பவராக இருந்தால் இப்போ திருமணம் செஞ்சு 4 வருஷத்துக்கு பிறகு இல்லறம் நடத்தக்கூடிய ஒரு சிறுமியை திருமணம் பண்ணுவார் அல்லது சிறுமியோடைய வாழ்க்கை நடத்தி விட்டாரா? இல்லை. அப்போ இந்த ஒரு அடிப்படையில் செய்தார்கள். செய்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த இறை வெளிப்பாட்டின் மூலமாக இந்த சிறுமி திருமணம் கூடாது, யாராக இருந்தாலும் சம்மதம் பெற வேண்டும், அது ஒரு உடன்படிக்கை, வஅஹதன மின்கும் மீசாக்கன் கலீலா, அது கடுமையான உடன்படிக்கை என்றெல்லாம் திருக்குர்ஆனில் வசனம் இறங்கிய பிறகு சிறுமிட்ட உடன்படிக்கை செய்ய முடியாது, அவங்க சம்மதம் தெரிவிக்க முடியாது. எதுக்கு சம்மதிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதனால் பருவம் அடைந்த பிறகுதான் திருமணம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை அதே நபிகள் நாயகமே கொண்டு வந்து அந்த சிறுமி திருமணத்தை தடுத்து விட்டார்கள். எந்த ஒரு விஷயத்தை இவர்கள் கேலியாக நினைக்கிறார்களோ அது நபிகள் நாயகம் அவர்களாலே தடுக்கப்பட்டு அதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்று சொல்லப்பட்டு விட்டது. அப்போ ஒரு மனிதனுடைய கருத்து, ஒரு மனிதன் நிலைப்பாடு என்ன, அவர் எதை வந்து இறுதியாக அதை சொல்லுகிறாரோ அதுதான் நிலைப்பாடு. அப்போ முகமது நபியுடைய அந்த நிலைப்பாட்டில் வந்து சிறுமியெல்லாம் கல்யாணம் பண்ணுங்கிற நிலைப்பாடு இருந்ததா? துவக்கத்தில் இருந்தது. அப்போ இறைவன்ட்டு வேத வழிபாடு இந்த விஷயமா வரல. அந்த ஒரு அடிப்படை கூட விளங்காமல் முகமது நபி ஆயிஷாவை திருமணம் செய்து சிறுமியை திருமணம் செஞ்சார், எல்லாருமே செய்வாங்க, முஸ்லீம்கள் அப்படி தான் செய்வாங்க என்கிற உண்டாக்குறது அவருடைய நோக்கம். அதுலேயும் அவர்கள் அறிவின் அயோக்கியத்தனமான ஒரு கருத்தை திணிக்கிறார்கள். இதையெல்லாம் வாதங்களாக வைத்தார்களே, ஆனால் ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கு. கோமாளித்தனமாக ஜோக்கர் மாதிரி படம் போட்டு போனால் ஒரு ஆன்சர்லாம் பண்ண வேண்டியதில்லை. இதான் படம் முடிஞ்சு வச்சுக்கதை. அறிவுபூர்வமாக வாதிக்கிறவன் என்ன செய்யணும்னா அதை ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்துக்கு நீ விளக்கம் கேளு, நாங்கள் சொல்கிற விளக்கத்துக்கு நீ விளக்கம் சொல்லு, அதுக்கு பிறகு ஒரு ரிசல்ட் வரும், அதன் அடிப்படையில் என்ன செய்யணும், தீர்வுக்கு வர வேண்டும். அதே போல் நபிகள் நாயகம் அவர்கள் வந்து பல திருமணம் செஞ்சார்கள் என்பதை பற்றி அது ஒரு கொச்சையாக பண்ணி கார்ட்டூனுக்கு எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் வந்து எந்த கொள்கை கோட்பாடு எதையும் எடுக்க முடியாது. இதை எடுப்பாங்க, நபிகள் நாயகம் அவர்கள் பல திருமணம் செய்தார்கள் ஒரு மெசேஜ் தானே. அதுக்கு ஏன் வந்து உருவம் இல்லாத ஒரு ஆளுக்கு நீ உருவம் கொடுக்குற? அது ஒரு மெசேஜாக இருக்குமே, அது ஒரு செய்தியாக இருக்குமே, ஆனால் அது ஒரு கருத்தாக இருக்குமே, ஆனால் அதை பற்றி பத்திரிகையில் விவாதமாக நீ எழுதினால் அதுக்கு மறுப்பு அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்வதற்கு பதிலாக ஒரு உருவத்தை வரைந்து உங்களை பிரதானம் அந்த பிரான்ஸுடைய அதிபர் இருக்கார், அவர் உருவமாக வரைஞ்சி 2 கோரப்பல் வச்சு மாமிசம் கட்டிச்சு திங்கிற மாதிரிலாம் படம் போடுவது இது ஒரு மனுஷன் செய்கிற வேலையா? அவன் என்ன தப்பு செஞ்சாலும் தப்பு சொல்லு, அதை ஆர்கியூமெண்ட் பண்ணு, விவாதம் பண்ணு, அந்த விவாதத்தின் மூலமாக அவனுடைய கருத்து நிலைநாட்டு.
நபிகள் நாயகம் செஞ்ச பலதாரமான தவறுங்கிறியா? அது காம இச்சைக்கு செய்யலை. நபிகள் நாயகம் அவர்கள் 25 வயசாக இருக்கிற நேரத்தில் கூட 40 வயசு விதவையை திருமணம் செய்து அந்த விதவையோடவே நினைஞ்சாங்க. அவங்க 50 வயசு வரைக்கும் வாழ்க்கை நடத்தினார்கள். 25 வருஷம் அந்த ஒரு பெண்ணோடு தான் வாழ்ந்தார்கள். தன்னை விட வயதில் மூத்தவரோடு. காமம் உள்ளவராக இருந்தால் அப்படி நடக்க மாட்டார். அப்போ திருமணம் செய்யவே இல்லை. அப்போ செஞ்ச யாரும் கேட்கவும் மாட்டாங்க. அந்த ஊரில் ஒரு வழக்கமாக இருந்தது. அடுத்தடுத்த கல்யாணம் எடுத்துக்கொண்டாலும் உடனே அந்த காமத்தை தீர்க்கும் விதமாக இருக்கவில்லை. அதற்கு வேறு வேறு காரணங்கள்லாம் இருக்குது என்பதை நூல் வடிவிலையும் வீடியோக்களோடையும் நாம் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதில் உங்களுக்கு சர்ச்சை இருக்கும் என்று சொன்னால் அதை உங்களுடைய பத்திரிகையில் எழுதுங்க, அது பிரசுரமாக போடுங்க, அல்ல பகிர்ந்து விவாதத்துக்கு தயாரான அழைப்பு கொடுங்க. அதை நாங்கள் நிரூபித்து அப்போ நபிகள் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் அவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி ஒரு காமுகர் மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கி இருந்தீர்களே, ஆனால் அதை முதல்ல யார் வெறுத்திருப்பா? அவர்கள் நேரடியாக பார்த்தாங்களே அந்த மக்கள் எடுத்திருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆளாக இருந்தால் ஒட்டுமொத்த சமுதாயமும் அவர் பின்னாடி போயிருக்குமா? அந்த ஊரே மாறி அந்த உலகமே மாறி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு போகிறாரு. இவ்வளோ பெரிய நீங்கள் சித்தரிக்கிற மாதிரி அந்த நோக்கம் உள்ளவராக இருந்தால் அவ்வளோ மக்கள் இது வென்ற பெண்கள் முதல் ஏற்றுக்கொள்வார்களா? பெண்கள் தான் உயிரை கொடுக்க வந்தார்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி. அப்போ உங்களுக்கு விளங்குறது நபிகள் நாயகம் காமத்துக்கு திருமணம் பண்ணவில்லை. அப்படி பண்ணினார்களே ஆனால் நல்ல இளம் பெண்களை அந்த புறத்தில் உங்களுடைய மன்னர்கள்லாம் பிரிட்டிஷ் ராஜாக்கள், நீங்கள் பிரெஞ்சு மன்னர்கள்லாம் பாண்டிச்சேரிக்கு ஆட்டம் போட்டிங்களே, அந்த மாதிரியான ஆட்டம் போட்டார் அவர் இல்லை. அவர் அந்த குடிசையில் இருந்தார். அது அரண்மனை வாசம் கிடையாது. நினைச்ச அந்த புறத்தில் எல்லா மன்னர்கள் ராஜாக்களும் வாழ்ந்தார்கள். அந்த மாதிரி எல்லாம் வாழாமல் இருந்ததையெல்லாம் பார்த்து விட்டு தான் இவர் கல்யாணம் பண்ணுறாரு. இல்லற வாழ்க்கைக்கு அன்ஃபிட்டான ஆளுக்கு கருதப்படக்கூடிய வயசில் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணுறாரு. அதெல்லாம் ஒரு அதுக்குரிய நோக்கங்கள், ஒவ்வொரு திருமணத்துக்கு ஒரு காரணங்கள் இருக்கிறது. அதை விளங்கி கொள்ளாமல் காமுகராக இருந்தாருன்னு சுத்தரிக்கிறீங்களே. அப்போ உங்களுக்கு அந்த காமுகர் சம்பந்தமான பட்டியலை போடுவதாக இருந்தால் பைபிளுக்கு மிஞ்சின காமுகர்களை நீ காட்ட முடியுமா? அது வரைக்கும் விவாதத்துக்கு தயாராக என்றெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? அறைகுள் விட்டுருக்குறோம். அதனால் நபிகள் நாயகத்தை கார்ட்டூன் போடுவது நோக்கம் என்னன்னு கேட்டால் ஒரு கருத்தை புரிந்து கொள்வதோ அல்லது கருத்தடிப்படையில் விமர்சனம் பண்ணுவதோ கிடையாது. ஒரு படத்தை போட்டு ஆத்திரத்தை உண்டாக்கலாம். அப்போ நபிகள் நாயகத்துக்கு நாங்களே ஒரு கார்ட்டூன் போடாமல் இருக்கிறோம். ஒரு அழகான வடிவம் கூட நாங்கள் வைக்காமல் இருக்கிறோம். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியலை என்று சொல்லும் பொழுது அவர்களை கற்பனையாக வரைவது அது அவர்களை குறிக்கவே செய்யாது என்கிற அளவுக்கு நாங்கள் தெளிவாக இருக்கும் பொழுது எங்களை சீண்டி பார்க்கறதுக்காக வேண்டியும் மனம் புண்படுவதற்காக வேண்டியும் வேண்டுமென்ற இஸ்லாத்தின் மீது வெறுப்பு விதைப்பதற்காகவும் தான் இந்த கயவர்கள் செய்கிறார்கள். அதனால இந்த நோக்கத்தை முதல் என்ன செய்யணும்? விளங்கி கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்து என்ன கேட்டீங்க? கேள்வி என்ன கேட்டீங்க? நம்மளும் செய்யலாமான்னு கேட்குறீங்களா? நம்ம செய்யலாமான்னு கேட்குறீங்க? சரி. அதாவது இஸ்லாமியர்கள் எல்லாவற்றுக்கும் பதிலடி கொடுக்கலாம், கொடுக்க வேண்டும். இப்போ நான் கொடுத்தது கூட ஒரு பதிலடி தான். அந்த பதிலடி என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அறிவார்ந்த முறையில் அந்த பதிலடி இருக்க வேண்டும். அவருடைய வாதம் என்ன, நம்முடைய வாதம் என்ன என்று பதிலடி கொடுக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இவங்க யார் மரணித்து விட்டார்களோ அவர்கள் மதிக்கக்கூடிய இயேசு மேரி அவங்களெல்லாம் உருவமாக வரைந்து அவர்களை வேறு மாதிரி ஒரு மிருகமாக வேறு விதமாக சித்தரித்து படம் போடுவது, இந்த மாதிரிலாம் செய்வதை இஸ்லாம் அனுமதிக்காதுன்னா அனுமதிக்கவே செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி புனிதர்களாக கருதப்படுறவங்களை விட்டுருங்க. சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் கூட நபிகள் நாயகம் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் லாத்தசப்பு லம்பார், மரணித்தவர்களை பேசாதீங்க. மௌத்தாகி இறந்து விட்டார்கள்னு சொன்னால் அவங்கள பற்றி பேசவே கூடாது. அவங்களுடைய நல்லதை தான் சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் அவர்கள் செய்கிற மாதிரி அவர்களை கார்ட்டூனாக வரைந்து கேலி பண்ண வேண்டியது நமக்கு அனுமதி கிடையாது. அந்த உருவம் வரைகிறது கூடாது என்ற அடிப்படையில் தான் நபிகள் நாயகத்துக்கு உருவம் இல்லை. அது நாமளே செஞ்சா அது எப்படி சரியாக வரும்? அப்போ அந்த அந்த வாதமும் பொய் மாதிரி ஆகிவிடும். அதனால நாம் இஸ்லாத்தில் இந்த மாதிரி புனிதர்கள்னு சொல்லி உருவம் வரைவது கூடாது. ஒரு அவசியமானதுக்கு தேவையானதுக்கு உருவம் வரையலாம், அதுக்கு அனுமதி இருக்கிறது. நபிகள் நாயகத்தைய பொன்மொழிகளில் அந்த அனுமதி கிடைக்கிறது. அந்த மாதிரி பேப்பரில் வரக்கூடியது, ரூபா நோட்டில் வர்றது, ஸ்டாம்பில் வரக்கூடியது கற்றுக் கொடுப்பதற்கு மாணவர்களுக்கு உருவம் வரைந்து காட்டுவது என்று விதிவிலக்குகள் தெளிவு. இஸ்லாத்தின் சட்டம் எல்லா விஷயத்திலும் தெளிவாக இருப்பது போல இதிலையும் தெளிவாக இருக்கிறது. அதை தவிர ஒருவனை கேவலப்படுத்துவதற்கு, இன்னும் சொல்லப்போனால் அந்த உருவத்தை கேவலப்படுத்துவது அல்லாஹுடைய படைப்பை கேவலப்படுத்துவது என்று ஆகிவிடும். இறைவன் ஒருத்தனை ஒரு விதமாக படைத்திருக்கும் பொழுது அவனுடைய படைப்பை கார்ட்டூனில் கேலி பண்ணுறது இல்லை, சும்மா கேலி பண்ணுறது. குள்ளனாக இருக்கிறான்,
அவன் நட்டையனாக இருக்கிறான், அவன் பல் நட்டிக்கிட்டு இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லி அவனை உசுரோட வச்சுக்கிட்டு பேசுவதே எங்களுக்கு கூடாது. அவனுடைய தன்மையை பேசு, அவனுடைய குணத்தை பற்றி பேசு, அவனுடைய கொள்கையை பற்றி பேசு, அவனுடைய பிரச்சாரத்தை பற்றி பேசு, அதை விவாத பொருளாக்கலாம். அதை விட்டு அவனுடைய தோற்றத்தை ஒரு அசிங்கப்படுத்துவது இஸ்லாத்தில் அனுமதி இருக்குதா? அனுமதி கிடையாது. அதான் லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின், ஒரு சமுதாயத்தார் இன்னொரு சமுதாயத்தை கேலி செய்யாதீர்கள். இதெல்லாம் கேலி. வாதம் பண்ணு, நாங்கள் என்ன வைக்கிறோம், இதுக்கெல்லாம் பின்வாங்கி ஓடலை. உனக்கு திராணி இருந்தால் எதை பற்றி வேண்டுமானு விவாதம் பண்ணவா, அது செய்யணுமே தவிர கேலி பண்ணுவது விவாதமா? ஒரு கருத்தை வைக்கும் பொழுது அவனை வேற மாதிரி, அவன் கழுத்தில் செருப்பு போட்ட மாதிரியும் சாணியை பூசின மாதிரி ஒரு படத்தை போட்டு விடுவது அவனுடைய கேள்விக்குரிய பதில் ஆகுமா? அது பதில் கிடையாது. அது யார்கிட்ட பதில் அவன் செய்வான், நம்மகிட்ட பதில் இருக்கிறது. அப்போ நீ எந்த மாதிரியான ஆன்சர் கேள்வி கேட்டாலும் பதில் இருக்கக்கூடிய நேரத்தில் அது நமக்கு தேவையும் இல்லை. நம்ம மார்க்கத்தில் உருவங்களை கேலி செய்வது, அல்லாஹ் படைச்சிருக்கிறான் ஒரு மனுஷனை, அவனை இயற்கை எப்படி இருக்கிறானோ அதிலேயே கேலி செய்யக்கூடாதுன்னு சொன்னால், அவன் இருக்கிறதுக்கு மாற்றமாக வரைகிறது கார்ட்டூன் என்பது. கார்ட்டூன் சாதாரண உருவம் என்பது அவனை ஏறக்குறைய எப்படி பிரதிபலிக்கும். கார்ட்டூன் என்பது என்ன, அவனை ஒரு மாதிரியாக என்ன செய்யுது, ஒரு வளைச்சி நெளிச்சு அவன் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி அவன் இருந்திருக்க மாட்டான். அப்போ ஒரு மனிதனை இறைவன் எப்படி படைத்திருக்கிறானோ அதுக்கு மாற்றமாக வரைவதுக்கு பேர் தான் கார்ட்டூன். இது கார்ட்டூன் என்பது ஒரு மனுஷனை புண்படுத்துவதுக்கு பேர் கருத்து சுதந்திரமா? ஒருவரை கருத்து சுதந்திரம்ங்கிற ஒரு நாட்டினுடைய அதிபர், அப்படியே கருத்து சுதந்திரம்னு சொன்னால் ஒருவரை புண்படுத்துவது கருத்து சுதந்திரமா? அந்த நாட்டுடைய பிரெஞ்சு நாட்டு அதிபரை சட்ட வேட்டிலாம் முழு நிர்வாணமாக விட்டு ஒருத்தன் வரைஞ்சான்னு சொன்னால் கருத்து சுதந்திரமா அது? அந்த நாட்டில் ஒரு பொம்பளையை அவர் என்ன செய்கிறான், ஒருத்தன் எல்லாத்தையும் உறிஞ்சி மொத்தமாக நிர்வாணமாக இருக்கிற மாதிரி போட்டு, யார் அந்த பிரதமருடைய மனைவியை, இது என்னுடைய கருத்து சுதந்திரம். அப்போ அவனுக்கு கோவம் வருது. அப்படி செய்யக்கூடாது. ஏன்? கருத்து சுதந்திரம்னா கருத்தா? இது கருத்தாக இருப்பதை தான் கருத்து சுதந்திரம் சொல்லணும். கிறுக்குத்தனத்தையும் பைத்தியக்காரத்தனையும் முட்டாள்தனத்தையும் கருத்து சுதந்திரம் சொல்வார்களே. ஆனால் இது அவர்கள் வீம்புக்கு செய்து விட்டு சமாளிக்கிறார்கள். உண்மையில் அந்த கருத்து சுதந்திரம் எந்த ஒரு அறிவானையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால் அந்த கார்ட்டூனில் ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் உருவத்தை இழிவுபடுத்துகிறீர்கள். அதுவும் இல்லாத நாங்கள் உயர்வாக மதிக்கிற கண்ணியமாக மதிக்கிற ஒரு நபிக்கு நீங்கள் ஒரு கற்பனையில் தோன்றக்கூடிய அற்பமான கீழ்த்தரமான ஒரு தோற்றத்தை கொடுக்கிறீர்கள். அந்த செய்தி நல்லதாக இருந்தால் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த நபிகள் நாயகத்தினுடைய உருவத்தை கொச்சைப்படுத்தும் பொழுது அப்படி செய்யக்கூடாது என்ற கொள்கையில் உள்ள நாங்கள் அப்படி செய்வதும் இல்லை. அப்படி இருக்கும்போது செஞ்சால் வீண் வம்புக்கு வர்றீங்கன்னு அர்த்தம். அதை செய்கிறார்கள். ரெண்டாவது அதனோடு போடக்கூடிய செய்திகளை பார்த்தீங்கன்னா, அந்த சிறுமியை இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி போட்டால் என்ன அர்த்தம்? காமுகர்னு காட்டுவது அர்த்தம். பல பெண்களை கல்யாணம் பண்ணாருன்னு சொன்னால் அந்த புறத்தில் ஆட்டம் போட்டிங்களே, உலகம் பூரா எத்தனை பண்ணீங்க? மேற்கத்திய நாடுகள்லாம் இந்தியா வரைக்கும் இதுக்கு ஆட்சி பிடிக்க வந்தீங்க. அப்போ உலகம் பூரா போய் இந்த மாதிரியான காம வேட்டையாடிய அந்த மாதிரியான ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, இதை நபிகள் நாயகத்தை பற்றி விளங்காமல் ஒரு குடிசையில் வாழ்ந்து பேரிச்சம்பழத்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் காம வெறி பிடிச்சி அலைய முடியுமா? உங்களை மாதிரி ஒரு வாழ்ந்தாரா? தங்கத்தில் சிம்மாசனம் வச்சுருந்தாரா? தங்க செருப்பு போட்டாரா? பெரிய அரண்மனை வச்சுருந்தாரா? மெய்காப்பல் வச்சுருந்தாரா? அந்த புறத்தில் ஆயிரக்கணக்கான பெண்களை வைத்து ஆட்டம் போட்டாரா? அவர்களையெல்லாம் நீங்கள் காமுகர்னு சொல்லலை. அவர்கள்லாம் உங்களுக்கு புனிதர்கள், அவர்கள்லாம் உங்களுக்கு புண்ணியமானவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றெல்லாம் ஒரு பக்கம் எழுதி வைத்துக்கொண்டு நபிகள் நாயகத்தை தேடி தேடி பார்க்குறீங்க. அவர் சட்டப்படி முறைப்படி உலகத்தை டிக்ளேர் பண்ணிவிட்டு, சும்மா ஒரு பொண்ணை தொட்டால் கல்யாணம் தாண்டா பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு, அந்த கல்யாணம் பண்ணும்போது ஒரு கட்டளைகளாக தேர்ந்தெடுக்காமல் அவங்க வாழ்வாதாரம் இழந்து கணவனை இழந்து கஷ்டப்படுறாங்க. பல காரணங்களுக்காக வேண்டி அவர்கள் திருமணம் செய்து அந்த திருமணத்தின் மூலமாக தன்னுடைய செய்திகள் எல்லாம் பல மனைவிகள் மூலம் இருந்தால் தான் முழு செய்தியும் உலகத்துக்கு சென்றடைய முடியும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த திருமணங்கள் நடந்தன என்றதெல்லாம் இஸ்லாத்தில் பதில் இருக்கிறது. அதற்கு மாற்றமாக என்ன செய்கிறாங்க, இந்த இழிவை செய்கிறார்கள். நாம் அது மாதிரி செய்யக்கூடாது. யாரையும் அந்த கார்ட்டூனாக வரைந்து கேவலப்படுத்துவது அந்த உருவத்தை கேவலப்படுத்துவதற்கு பெரிய அதுக்குரிய அந்த குற்றமாக ஆகிவிடும். நபிகள் நாயகத்தினுடைய ஒரு மனைவி இன்னொரு மனைவியை பற்றி அவங்க குள்ளமாக இருக்கிறாங்கன்னு நபிகள் நாயகத்தில் சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நான் என்ன சொன்னாங்க, அல்லாஹ் படைச்ச அந்த படைப்பை நீ குறை சொன்னது, நீ புறம் பேசி இருப்பது, இதை கடலில் கரைச்சா கூட அது அன்னத்தை நாசமாக்கிறேன் என்கிற அளவுக்கு இதையெல்லாம் பெரிய குற்றமாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அதனால் நம்ம அவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி ஈசா நபியை பற்றி போடுறாங்க. அப்படிலாம் போட்டாங்க ஒரு காலத்தில். தந்தை இல்லாமல் ஒருத்தர் பிறந்தால் என்ன மாதிரி பேசுவாங்க, அப்படி எல்லாம் யூதர்கள் விமர்சனம் பண்ணினார்கள். அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். நாம் என்னது, ஈசா நபியை அல்லாஹ்வுடைய தூதர் என்று மதிக்கிறோம். அவர்கள் மாதிரி இழிவுபடுத்தக்கூடிய செயலை நாம் செய்ய மாட்டோம். மரியம் அவர்களை இந்த உலகத்து பெண்களில் சிறந்த பெண் நம்ம மதிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்துவதன் மூலமாக அந்த மதத்தை வளர்த்து விடலாம், இஸ்லாமியர்களை புண்படுத்தி விடலாம், அவங்க தாவா பண்ணும்போது வெக்கப்படக்கூடிய வைத்து விடலாம் அப்படி நினைக்கிறார்கள். எல்லாம் ஆன்சர் வச்சுக்கிட்டு இருக்கிற நாங்கள் இதுக்கெல்லாம் வெக்கப்பட மாட்டோம், எங்கள்கிட்ட பதில் இருக்குது. நீ கருத்தை கருத்தால் சந்திக்க வந்தால் நம்ம தயாராக இருக்கணும், அதான் அதுக்குள்ள பதில். நான் ஏற்கனவே சொன்னது போல அது ஒரு 3 தான் செய்வாங்கன்னு. அந்த 2 விஷயத்தோட இந்த பயங்கரவாதியாக காட்டக்கூடிய விதத்தில் என்ன செய்வாங்க, துப்பாக்கி வச்சுக்கிற மாதிரி ஒரு தடவை போடுவாங்க, கத்தியால் குத்துற மாதிரி போடுவாங்க, வாள் எடுத்துட்டு வெட்டுற மாதிரி போடுவாங்க. இப்போ வெடிகுண்டு வைக்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் காலத்தில் இந்த வெடிகுண்டு இல்லை, வெடிகுண்டு வைக்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, ஒரு படத்தை போட்டு அவரை இப்படியான ஒரு பயங்கரவாதின்னு சித்தரிக்கிறாங்க. இப்படி சித்தரிக்கிறவங்களாம் யார்? உலகம் முழுவதும் படையெடுத்து போய் மக்களை கொத்து குண்டுகளை போட்டு லட்சக்கணக்கில் கொன்று குவித்த படு பாவிகள் இதை சொல்லுகிறான். முதல் இஸ்லாம் சொல்ல 2வது வருவோம். இவனெல்லாம் யார்? சொந்த நாட்டில் இருந்து ஆளுவதை விட்டு ஆப்கானில் போய் குண்டை போடுறான், ஈராக்கில் குண்டை போடுறான். அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் அதை அடித்து நாசமாக்குறான், கௌதமாலாவில் போடுறான், வியட்நாமில் கொண்டு போய் போடுறான். இந்த மேற்கத்திய உலகத்தினை எல்லாம் கூட்டுப்படையில் சேர்ந்து கொண்டு அதில் இந்த பிரான்ஸும் அதில் அடங்கி இருக்கிறது. இவர்களும் நினைஞ்சாங்க உலகத்தை எல்லாம் ஆளுவதுன்ற பேரில் இந்தியா வரைக்கும் சில பகுதிகள் பிரெஞ்சு ஏரியாண்ட இருக்கிறது. இப்படி நாடு பிடிப்பதும் அடுத்தவனை அழிக்கிறதும். நாடு எப்படி பிடிச்சிங்க? உங்கள் பீரங்கியை வச்சு துப்பாக்கி வச்சு தான் பிடிச்சிங்க. இதுக்கு பேர் தான் அது தீவிரவாதம். இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவில் பூர்வீக குடிமக்கள் கருப்பர் மக்கள் அவர்கள் ஆயுதங்களை கொண்டு மிரட்டி பணிய வைத்து விட்டு நீங்கள் நிலத்தை பறித்து கொண்டீர்கள். அப்படியெல்லாம் செய்த பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு இந்த பயங்கரவாதத்தையே உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய ஒரு கூட்டம் யாருன்னு கேட்டால் மேற்கத்திய உலகம். அதாவது கிறிஸ்தவர்கள் ஆட்சி நடத்தக்கூடிய நாடுகள் தான் உலக நாடுகளை எல்லாம் போய் ஆக்கிரமித்திருக்கிறதே தவிர வேற எந்த ஒரு மதத்தினர் வாழுகிற ஒரு நாடும் இன்னொரு நாட்டில் போய் இந்த மாதிரி யுத்தம் செய்யுது எல்லையில் சண்டை வரும், அது வேற விஷயம். எங்கேயோ உள்ள அமெரிக்கா எங்கே இருக்கான், ஆப்கான் எங்கே இருக்கான், அமெரிக்கா எங்கே இருக்கான், ஈராக் எங்கே இருக்கிறான், அங்கெல்லாம் அந்த மக்களை அன்று கொன்று குவிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாடுகள்லையும் படைத்தளங்களை வைத்துக்கொண்டு வெடிகுண்டை தான் வியாபாரம். ஆயுத தொழில் குலத்தொழில ஆயுதம் விற்கிறது. இவங்களோட தொழிலை என்னது? இந்த ஆயுதத்தை விற்கிறதுக்காக தான் சண்டையை ஊட்டுறது. ரபேல் விற்கிற, ரபேல் இதுக்கு விற்கிற, சமூக சேவைக்கு விற்கிற. நீ பிரான்ஸுடைய தொழில் என்ன? உன்னுடைய தொழிலை இந்த பயங்கரவாதத்துக்கு பயன்படக்கூடிய ஆயுதங்களை உற்பத்தி செய்து உலக நாடுகளுக்கு விற்று அதில் சம்பாத்தியம் திங்கிறது எல்லாமே பயங்கரவாதத்திற்கு பயன்படுகிற பொருள்களை தான் நீ சம்பாதிக்கிறாய். நீ தேவையான அடிப்படையான பொருள்களை உற்பத்தி செய்து பணக்காரனாக இருக்கவில்லை. உன்னுடைய தொழில் எல்லா வருமானமும் என்ன என்று கேட்டால் பயங்கரவாதத்துக்கு உதவக்கூடிய அந்த ஆயுதங்களை தான் தயாரித்து உலகம் பூரா சப்ளை பண்ணுறாங்க. பீரங்கியை சப்ளை பண்ணுறான், ஏவுகணை சப்ளை பண்ணுறான், விமானத்தை சப்ளை பண்ணுறான். எல்லாம் என்னன்னு கேட்டால் உலகத்தை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள். இதை செய்யக்கூடியவன் சொல்கிறான் முகமது வெடிகுண்டே பார்க்காத முகமது நபி வெடிகுண்டை வச்சு கொண்டுட்டாருங்கிறாங்க. எப்படி தலைகீழ மாத்துறாங்க? முகமது நபி வெடிகுண்டு வைக்கக்கூடியவராக தீவிரவாதியாக இருந்தாரா? அவர் நேருக்கு நேர் யுத்தம் செஞ்சார். யார்? எதிரி நாட்டவர்கள் சண்டையிட்டு வரும் பொழுது அவர் ஜனாதிபதியாகவும் இருந்தார், அவரே போர்ப்படை தளபதியாகவும் இருந்தார். அப்போ நாட்டை அழிக்க வரக்கூடிய நேரத்தில் எதிர்த்து போர் செய்வது அந்த நாட்டு தலைவருக்கு கடமை. அது கூட மற்ற தலைவர்கள்லாம் குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்து கொண்டு உத்தரவு போடுவார்களே, அந்த மாதிரி அவர் செய்யலை. மக்களை அழைத்து செல்லும்போது அவர் முதல் நிற்கிறாரு, வெட்டுப்பட்டாரு, காயங்கள் படுத்தப்பட்டாரு. அந்த மாதிரி நேரத்தில் கூட அந்த போர்க்களத்தில் சிறுவர்கள் பெண்களை கொண்டு விடாதீர்கள், பிற மதத்தினுடைய மத குருமார்கள் அவங்கள கொண்டு விடாதீர்கள், ஊரை வெற்றி பெறும்பொழுது அந்த ஊருடைய வளங்களை அழித்து விடாதீர்கள், நீர்நிலைகளை வீணாக்கி விடாதீர்கள், பயிர் பச்சைகளை வெட்டி முறித்து விடாதீர்கள், அந்த நாட்டை சேதப்படுத்தி விடாதீர்கள், அங்குள்ள பெண்களை சூறையாடி விடாதீர்கள். இப்படியெல்லாம் சட்டம் போட்டு போர் செய்வதுன்னா எப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்த ஒரு நபிகள் நாயகத்தை அவர் போர் செஞ்சாருங்கிற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு வெடிகுண்டோட சம்மந்தப்படுத்துகிறான். போர் செய்யாத எவன் இருக்கிறான்? எல்லாரும் சங்க காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு நாட்டை வெற்றி கொண்டார்களே ஆனால் அந்த நாட்டுக்குள்ளே நுழைஞ்சி நீர்நிலைகளை எல்லாம் யானை விட்டு கலக்கி குடிக்க முடியாமல் ஆக்கி சொத்துக்களை எல்லாம் அடித்து நொறுக்கி தரமட்டம் நிர்மூலமாக்கி விட்டு நான் ஜெயிச்சிட்டோன்னு இருமாந்து இருப்பார்கள். மக்காவை நபிகள் நாயகம் வெற்றி பெறும் பொழுது என்ன செஞ்சாங்க? அந்த எல்லாரும் மக்கள் எதிர்த்து வரலைங்கும் பொழுது வாளை உரையில் போட்டு விடுங்கள், யாரும் எடுக்காதீர்கள், அனைவருக்கும் மன்னிப்பு. தன்னுடைய சொந்த குடும்பத்தில் உள்ளவர்களெல்லாம் கொன்றவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்தார்கள். அந்த மாதிரி வாழ்ந்த நபிகள் நாயகம் அவர்கள்
உலகத்தில் சமாதானத்துக்கு அவர் நிகராக ஒருத்தரை காட்டவே முடியாது. அதே நேரத்தில் கோழைத்தனமாக சாமியார் அவர் இருக்கல, போரும் செய்தார். போர் யாரோட செஞ்சார்? அவரை எதிர்த்து வரக்கூடியவர்களை போர் செஞ்சது அந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு. அவர் படையெடுத்து போய் காப்பாற்ற போர் செய்யவில்லை என்று சொன்னால் இந்த பிரெஞ்சுக்காரன் வந்த மாதிரி என்ன செய்வான், நாட்டை அழிச்சிட்டு போயிடுவானுவோம். அப்போ அந்த ஒரு நோக்கத்திற்காக போர் செஞ்சதை தவிர எந்த தீவிரவாதத்தை கற்றுக் கொடுத்தாரு? சில முஸ்லீம்கள் இந்த மாதிரி குண்டு வைக்கிறாங்க கொள்றான்னு சொன்னால் அது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு செயல். ஆனாலும் அதுக்கு காரணம் யாரு? நீ தான் காரணம். அவனை தூண்டி விட்டது யாரு? நீ போய் ஆப்கானில் 5 லட்சம் பேரை கொலை பண்ணீங்கன்னா அதில் பாதிக்கப்பட்ட ஒரு 4 பேர் இந்த மாதிரி உன்னை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவான். அது இஸ்லாம் அனுமதிக்கலை. அவன் இஸ்லாத்தையெல்லாம் தாண்டி உணர்ச்சிக்கு முக்கியம் கொடுக்கக்கூடியவனாக ஒரு 10 பேர் இருப்பான். அப்போ நீங்கள் எல்லாமே எதிர்வினையாகத்தான் முஸ்லீம்களுடைய அந்த செயல்கள்லாம் இருந்திருக்கிறது. அது முஸ்லீம் எல்லாரும் செய்யலை. அந்த செஞ்ச முஸ்லீம் யாரும் ஆதரிக்கவும் இல்லை, அவனுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஆனால் 4 பேர் உண்டாகாமல் இருப்பானா? இதை வைந்து நீ எங்களோட சம்பந்தப்படுத்துகிற, முஸ்லீமோட சம்பந்தப்படுத்துகிற, நபிகள் நாயகத்தோட சம்பந்தப்படுத்துகிறாய். அப்போ நீ செஞ்சதை பட்டியல் போட்டோம் என்று சொன்னால் அதை யாரோட யுத்தத்துக்கு சிலுவை யுத்தம்னு பேர் வச்சவனி. யுத்தம் என்றால் நாட்டில் ஒரு எல்லை பிரச்சனை, நீனா நானாங்கிறதுக்கு சண்டை நடந்தால் கூட அதை ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் பாதிரிமார்களை வைத்து பிரச்சாரம் செய்து மதத்தை காப்பதற்கு போர் என்று சொல்லி எத்தனை சிலுவை யுத்தங்கள். ஜார்ஜ் புஷ் கூட ஆப்கானிஸ்தான் போர் கணைஞ்சாரு, சிலுவை யுத்தம்னு சொன்னார். அப்போ யுத்தம் செய்யும் பொழுது நீங்கள் மதத்துக்கு செய்கிறோம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் நபிகள் நாயகத்தை வெடிகுண்டு வச்ச மாதிரி காட்ட என்ன இதுதான் காட்ட முடியும் அவர்களுக்கு. ஆனால் அவ்வளோ பொய். இந்த 3 விஷயம்தான். சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணார், பல திருமணம் பண்ணார், பயங்கரவாதம். இந்த 3 சுற்றிச்சு எந்த கார்ட்டூன் போட்டாலும் இந்த 3க்குள்ளே தான் நிற்பாங்களே தவிர இஸ்லாமிய தொழுகையை பற்றி உனக்கு கார்ட்டூன் போட இயலாது. உன்னுடையது நல்லா இருக்கும். இஸ்லாமிய கடவுள் கொள்கையை பற்றி உனக்கு கார்ட்டூன் போட இயலாது. ஏன்? நீ கடவுள் கொள்கை என்னென்ன உனக்கு புரியாது. பிதாசுதன் பரிசுத்தாவிங்கிற என்னென்னான்னு கேட்டால் 3 ஒன்றுங்கிற, 3 வேறங்கிற, ஒன்றா வேறையான்னு கேட்டால் அதை நமக்கு புரிந்து கொள்ள இயலாதுங்கிற இப்படி கொள்கை எங்கள்கிட்ட இருக்கிறது. அப்போ கொள்கை கோட்பாடுக்கு போட்டு கார்ட்டூன் போட்டு பார்ப்போம். அப்போ இவர்கள் கார்ட்டூன் போடுவதெல்லாம் இந்த 3 விஷயத்தான் போடுவார்கள். அதாவது சிறுமி கல்யாணம், பலதார மனம், பயங்கரவாதம் காட்டக்கூடிய இந்த 3 சப்ஜெக்ட் உள்ளதான் அனைத்து கார்ட்டூன்களும் அடங்கி இருக்கும். அப்படி அடங்கி இருக்கும் என்று சொன்னால் அவ்வளோ அதில் பொய் தகவல் தான் இருக்கிறது. அது ஆர்குமெண்ட்டாக நீ சொன்னீன்னு சொன்னால் அப்போ லிஸ்ட்டு போட்டு சொல்லலாம். வா பேசு, நபிகள் நாயகம் செஞ்ச தீவிரவாதம் என்ன, எத்தனை அப்பாவிகளை கொன்றாரு, பதிலடியாக போர் செஞ்சாரா, இந்த மாதிரி போய் கொன்றாரான்னு லிஸ்ட்டை போட்டு பேசுவோம். அதோடு சேர்த்து நீ என்ன பண்ணுன, நீ மதிக்கக்கூடிய உன்னுடைய அந்த தீர்க்க தரிசிகள்லாம் என்னென்னலாம் பண்ணாங்கன்னு சேர்த்து பண்ணாலும் பேசுவோம். அதனால இவங்களுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் ஒரு பயங்கரவாதின்னு ஆக்கிவிட்டால் முஸ்லீம்கள் பயங்கரவாதின்னு ஆகிவிடும். முஸ்லீம்கள் பயங்கரவாதின்னு ஆகிவிட்டால் இந்த பயங்கரவாத மார்க்கத்தை நம்ம இதுக்கு போகணும் என்கிற ஒரு தயக்கம் அந்த மக்கள் மத்தியில் வரும். அப்படி நினைக்கிறார்கள். அதை காமுகர்னு காட்டி விட்டோம் என்று சொன்னால் அது வேடிக்கை என்ன தெரியுமா? காமுகர்னு இவன் காட்டுறான். நினைச்ச நேரத்தில் நினைச்ச மாதிரி நடக்கலாங்கிற ஒரு நாட்டில் சுதந்திரம்ங்கிற பேரில் எந்த பெண்ணிட்டு வேண்டாலும் எப்படி வேண்டாலும் போய் நடக்கலாம், 1000 மட்டும் ஒருத்தன் போகலாம்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் இருந்து கொண்டு நபிகள் நாயகத்தை என்ன செய்கிறான்? காமுகர்னு காமத்தையே உலகத்துக்கு கற்றுக் கொடுத்து நாசமாக்கின ஒரு சமுதாயம் பிரெஞ்சு சமுதாயம். அவன்கிட்ட இருந்தால் எல்லாம் காப்பிடிச்சாங்க. அந்த மாதிரி ஒழுக்கக்கேடின் உறைவிடமாக இருக்கக்கூடிய அவன் நபிகள் நாயகம் முறைப்படி திருமணம் செய்த காமத்துக்கு செய்யப்படாத வேறு ஒரு மார்க்க ரீதியான நோக்கத்திற்காக செய்த திருமணத்தை கொச்சைப்படுத்துறான்னு சொன்னால் என்ன காரணம்? அது நம்ம நிப்பாட்டிடலாம், இஸ்லாம் வளர்ச்சி தடுத்துன்னு நினைக்கிறான். ஆனால் முடியுமா? நீ எப்போல்லாம் இந்த மாதிரி சீண்டுகிறாயோ அதையெல்லாம் மீறி கொண்டு இஸ்லாம் என்ன செய்யும்? தாறுமாற வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கு. நீ எத்தனை வருஷம் இந்த வேலையை செய்கிறாய்? எத்தனை வருஷமாக இந்த தொடர் முயற்சியை செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள்? உங்களால் இஸ்லாமின் வளர்ச்சியை தடுக்க முடிந்ததா? தடுக்கவே முடியாது, வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். வேற அதாவது நபிகள் நாயகத்தை அவங்க வாழுகிற காலத்தில் அந்த மக்கள் கேலி செஞ்சாங்கன்னு வருது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு வாழும்போது அந்த மனிதன் நேர்கொண்டு நீ கேலி செஞ்சேன்னு சொன்னால் உனக்கு ஆன்சர் பண்ண அவர் இருப்பார். அந்த மாதிரி நபிகள் நாயகத்தையும் கேலி செஞ்சாங்க. நபிகள் நாயகத்துக்கு முந்தின இறை தூதர்கள் வரும் பொழுது அவரையும் அந்த காலத்து மக்கள் கேலி செஞ்சாங்க. ஈசா நபி இயேசுநாதரை அந்த காலத்து மக்கள் கேலி செஞ்சார்கள். நபிகள் நாயகத்தை அவர்கள் காலத்து மக்கள் கேலி செஞ்சார்கள். யாரெல்லாம் நல்ல விஷயத்தை மக்களுக்கு சொல்கிறார்களோ அவர்களை எல்லாம் கேலி தான் செய்வார்கள். ஏன்னு கேட்டால் அவன் எல்லாரும் திருட்டு போயலாக இருக்கான், நல்லவராக இருக்கார். ஊர்லாம் நிர்வாணமாக இருக்கும்போது ஒருத்தன் கோமணம் கட்டிட்டு போனால் அவனை எல்லாரும் கிண்டல் பண்ணுவார்கள். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதமான போதனைக்காக வேண்டியும் அதற்கு முந்தி உள்ள இறைத்தூருடைய சிறப்பான ஒரு வழிகாட்டுதலுக்காக வேண்டியும் அந்த மக்களை அந்தந்த காலத்து மக்கள் கேலி செய்யப்பட்டார்கள்.
கேலி செய்யப்படுவதை நான் தண்டிப்பேன், கவலைப்பட ஆறுதல் சொன்னான். அதில் என்ன இருக்குது? ஆறுதல் வேற ஒன்றும் இல்லை. அதில் நபிகள் நாயகத்துக்கு ஆறுதல் இருக்குது. இதுக்கு கவலைப்படாத, கேலி செஞ்சால் செஞ்சுட்டு போகிறாங்க என்று சொல்கிறான். இது எதுக்கு உரியது? மரணித்து 1400 வருஷத்துக்கு முன்னாடி உருவம் வரைஞ்சி கேலி பண்ணுறதுக்கா? நேருக்கு நேரம் கேலி பண்ணுறதா? அப்போ மரணித்தவர்களை ஏண்டா? இப்போ உலகத்தில் ஒரு நாகரிகம் வேணாம், ஒரு மரணித்தவரை பேசக்கூடாதுங்கிற ஒரு நாகரிகம் கூட இல்லாமல், யாருக்கு உருவம் இல்லை அவரை பற்றி பேசணும் என்பதற்கு இதை கொண்டாந்து என்ன செய்யக்கூடாது, முட்டு கொடுக்கூடாது. அந்த வசனத்துக்கு சம்மந்தம் கிடையாது. நேருக்கு நேரம் கேள்வி பண்ணாங்க. எல்லாரும் தான் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணாங்க. அதாவது இந்த பிரான்சுடைய பொருள்களை புறக்கணிக்க வேண்டும் என்று இந்த முடிவை உலக முஸ்லிம்லாம் எடுப்பதற்கு அவன் கார்ட்டூன் போட்டான அது காரணம் இல்லை. எவனோ ஒருத்தன் போட்டதுக்காக அந்த மக்கள் நாட்டை புறக்கணிக்க வரவே இல்லை. அந்த நாட்டினுடைய அதிபர் என்ன செய்கிறார்? நியாயப்படுத்துகிறார். அது எங்கள் சுதந்திரம்ங்கிறாரு, அதுக்கு எந்த தடை விதிக்க முடியாது என்கிறார். அப்படின்னா என்னென்னா நிறைய போடுங்கன்னு அர்த்தம். அதுக்கு அந்த கார்ட்டூனை இது மாதிரி போடுவதற்கு தூண்டி விடுகிறார். அப்படி தூண்டி விடுற நிலை வரும்போது ஒரு கவர்மெண்ட் அதை செய்கிறது. அந்த நாட்டிலும் லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள், குடியுரிமை பெற்றவர்களாக வாழ்கிறார்கள். அவர்கள் அந்த நாட்டிலே பிறந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ்கிறார்கள். அவர்களுடைய உணர்வுகளுக்கு கடுகளோ மதிப்பு கொடுக்காம அவங்களையும் கேவலப்படுத்தி இது சரிதான் என்று ஒரு அதிபர் சொல்றார் பாருங்க. அப்போ அதிபர் சொன்னார்னு சொல்லும் பொழுது அந்த நாட்டுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். என்ன பாடம் கற்பிக்க முடியும்? நம்ம படையெடுத்து போக முடியுமா? முடியாது. இந்த நவீன காலத்தில் உள்ள வசதியை வச்சு தானே கார்ட்டூன் போடுறான். நவீன காலத்து பிரச்சனை தானே இது. நீ கார்ட்டூன் போட்டு நவீன காலத்தில் பதிலடி கொடுப்பாயானால் அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? நவீன காலத்தில் உனக்கு என்ன மாதிரி பதிலடி கொடுக்க முடியுமோ அந்த பதிலடி கொடுக்குறோம் என்ற ஒரு முடிவை சில நாடுகள் அறிவித்திருக்கிறார்கள். இது பயன் தருமா என்றால் முழு அளவுக்கு இதை செயல்படுத்தினால் பயன் தரும். விழிப்போடு இருக்கணும். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் அறிவிக்கிறார்கள் நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்க. அது 3 மாதத்தில் மறந்து போயிடுவாங்க, 6 மாதத்தில் விட்டுருவாங்க. அப்படி வராமல் அந்த அந்த பிரான்ஸ் நாட்டுடைய தயாரிப்புகள், உலகம் பூரா உள்ள தயாரிப்புகளை மக்கள் 100 கோடி முஸ்லீம்கள் புறக்கணித்தார்களே ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை, வருவாய் இழப்பை ஏற்படும். வருவாய் இழப்பை ஏற்படுத்தின்னு சொன்னால் அப்புறம் இந்த குலத்தொழில் மட்டும்தான் இருக்கும், மிச்சமாக இருக்கும். அந்த ஆயுதம் தயாரித்து விற்கிற ஒரு தொழில் மட்டும்தான் இருக்கு. அதனுடைய செல்வ வல்லமெல்லாம் குறைஞ்சி போயிடும். அப்போ அது நல்ல ஒரு பதிலடி தான். எது வரைக்கும்? நீ பணிகிற வரைக்கும். நபிகள் நாயகத்தை நீ கொச்சப்படுத்தி இந்த மாதிரி செய்வாயானால் அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? அதை ஆதரிப்பாயானால், ஒரு அரசாங்கம் ஆதரிப்பாயானால் அதை புறக்கணித்தல் எதுக்குன்னு கேட்டால் அந்த புறக்கணிப்பின் மூலமாக இங்கிருந்து நம்மிடமிருந்து போகிற வருவாய் அவனுக்கு குறையும். முஸ்லீம்கள்கிட்ட மட்டுமில்லை பிற மத மக்கள்கிட்ட இதை கொண்டு சென்று அவர்களும் புறக்கணிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய வருவாய் ஒரு கணிசமான அளவுக்கு குறையும். அதனால தான் கொஞ்சம் சுருதி இறங்குற மாதிரி 2 நாளைக்கு முன்னாடியெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு. சுருதி இறங்குற மாதிரி பேசினாலே அந்த கார்ட்டூனுக்கு தடைப்பட முடியாதான், உணர்வுகளை மதிக்கிறேங்கிறான். அப்போ நாங்களும் என்ன செய்கிறோம்? உங்கள் உணர்வுகளை மதிக்கிறோம், ஆனால் அந்த பொருள்களை நாங்கள் வாங்க மாட்டோம், நம்மளை எடுத்துட வேண்டியதான். நாங்களும் உங்கள் உணர்வை மதிக்கிறோம், ஆனால் உங்களுடைய பொருள்களை வாங்க மாட்டோம், நம்மளை உறுதியாக நின்ற வேண்டியதான். அது புறக்கணித்தால் அது நன்மை. புறக்கணித்தல் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சும்மா ஒரு புறக்கணி வேண்டும்னு சொல்லாமல் என்ன பிரெஞ்சு பொருள் என்ன, அது பட்டியல் என்ன, அதையெல்லாம் எங்கெங்கே அந்த விஷயத்தெல்லாம் லிஸ்ட்டு போட்டு இதெல்லாம் நம்ம நாடுகளில் விற்கப்படுகிறது, இதெல்லாம் பிரெஞ்சு தயாரிப்புகள் என்று அறிவுஜீவிகள் அதை ப்ரிப்பேர் பண்ணி சொல்லணும். மக்களுக்கு பிரெஞ்சு பொருள் என்ன தெரியும்? பிரெஞ்சு பொருளை புறக்கணிங்கள்னு ஒரு அறிக்கை விட்டால் நமக்கே பிரெஞ்சு பொருள் எதுவும் தெரியாது, தேடி எடுத்தால் தான் தெரியும். அப்போ நம்ம தேடி ஜாகிர் நாயக் ஓரளவுக்கு செஞ்சுருக்கிறார். ஜாகிர் நாயக் அந்த அறிக்கையும் விட்டுருக்கிறாரு. அவரால் இயன்ற அளவுக்கு அந்த பிரெஞ்சு பொருளுடைய பிராண்டுகள்லாம் பட்டியல் போட்டு இவைகளெல்லாம் புறக்கணிங்கள்னு சொல்கிறார். அதை புறக்கணிப்பதன் மூலமாக, அதை வாங்காததன் மூலமாக அங்கேருந்து அவங்களுக்கு வருவாய் ஏற்றுமதியின் மூலமாக வரக்கூடிய வருவாய்கள் குறையும். அங்கே உள்ள உற்பத்தி பொருள்கள் இங்கே வாங்கலை என்று சொன்னால் அங்கே உள்ளவனுக்கு வேலை இல்லாமல் போகும். உற்பத்தி பண்ணால் தானே இங்கே விற்க முடியும். வாங்கலைன்னு சொன்னால் ஏற்கனவே உற்பத்தி பொருள் நின்று போய்விடும். அப்போ அதில் லட்சக்கணக்கான பேர் வேலை இழப்பார்கள். அந்த நாட்டு மக்களை கேள்வி கேட்பான், ஏன்டா அந்த கிறுக்கு பைத்தியக்காரத்தனமான வேலையை செஞ்சு எங்கள் வயிற்றில் அடிச்சுட்டா என்று கேள்வி கேட்பான். இது பெரிய ஆயுதம் தான். பயன் தருமா என்றால் தரும். ஒரு 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 உற்பத்தி செய்கிற பொருளை நம்மெல்லாம் வாங்க மறுத்துட்டோம் என்று சொன்னால் அந்த அளவுக்கு உன்னுடைய உற்பத்தி விற்காமல் போயிடும் இல்லையா? விற்காமல் போனால் எத்தனை பேர் வேலை இழப்பான் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் அதை சீராக செய்ய நம்ம நிறைய அனுபவப்பட்டுட்டோம். ஆப்கானிஸ்தான் போர் என்பது அமெரிக்கா புறக்கணும்னு சொன்னாங்க, 2 மாதம் நிற்கலை. அப்புறம் எல்லாம் அதுக்குள்ளே பூந்தான் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் அது சும்மா பேருக்குள்ளதாக அறிக்கையாக இருக்கிறது. அது பெயரளவுக்கு இல்லாமல் நிஜமாகவே அந்த 2 நாளைக்கு அந்த உணர்ச்சி கொந்தளிப்பில் எடுத்த முடிவாக இல்லாமல் அறிவார்ந்த முறையில் இது ஒரு பதில் யுத்தத்தில் இறங்கியிருக்கிறோம்,
இது ஒரு யுத்தம், இந்த யுத்தத்தில் இறங்கினோமையானால் வெற்றி அல்லது வீரமரணம்னு சொல்கிற மாதிரி என்ன செய்யணும், இறுதி வரைக்கும் உறுதியாக இருந்து அதை புறக்கணித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த பிரான்ஸ் வந்து பணியும், அவனுக்கு விளங்கும் இதனுடைய விபரீதம். சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், இது சாதாரண விஷயம் அல்ல, இது பெரிய நம்மை நாசப்படுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தம் என்று அவனுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி அது கண்டிப்பாக அது நல்ல ஒரு திட்டம்தான். ஆனால் அதை வந்து தொடர்ச்சியாக செய்ய வேண்டும், முடிவு வர்ற வரைக்கும் செய்ய வேண்டும், விவரமாக தெரிவித்து செய்ய வேண்டும். அதுதானா இது நான் முதல்ல இதுக்கு சொல்லிட்டேன். பதில் என்னன்னு கேட்டால், நீங்கள் ஒரு வினையாற்றினீர்கள் என்று சொன்னால் எங்கள் மார்க்கம் எங்களுக்கு கற்றுத்தராவிட்டால் கூட, எங்கள் மார்க்கம் அதை தடுத்தால் கூட, கோடான முஸ்லீம்களில் ஒரு 5 பேர் கிறுக்கன் இருப்பான். அந்த 5 கிறுக்கன் ஏதாவது செய்யத்தான் செய்வான். அதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அது இஸ்லாம் இல்லை. அவன் அல்லாஹுக்குன்னு சொன்னதுனால அது இஸ்லாம்னு ஆயிராது. தப்பு செய்கிறவன் அல்லாஹுக்குன்னு சொல்லிட்டு செய்வான். எங்கள் இஸ்லாம்னு நீங்கள் சொல்வதாக இருந்தால் இந்த மாதிரி போய் கொள்வதை வந்து, அப்பாவிகளை கொள்வதை வந்து எங்கள் மதம் அனுமதிக்குதா? யுத்த காலத்தில் அப்படி செய்யக்கூடாது என்று இஸ்லாத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இது நம்ம கண்டிப்பாக கண்டிக்கிறோம். இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டோம், அவனை ஆதரிக்க மாட்டோம். அது ஆனால் வந்து இப்படியானவர்கள் உருவாவார்களா இல்லையா? ஒருத்தன் வந்து அவன் தாயை வந்து புனிதமாக மதிக்கிறான், இன்னொருத்தன் என்ன செய்கிறான், அவன் தாயை போய் கேவலமாக திட்டுறான். அதை கேட்டுக்கிட்ட மகன் என்ன செய்வான், ஆயிரக்கணக்கான மகன்கள் வந்து போடான்னு காதை பற்றிட்டு போயிடுவாங்க. இவன்ட்டதுக்குள்ள சங்காத்தம்னு போயிடுவாங்க. 1000ல் ஒரு மகன் என்ன செய்வான், அறுவல் எடுத்து வெட்டுவான். வெட்டுறதுக்கு என்ன காரணம், வெட்டக்கூடாதுன்னு பிறகு பேசலாம். அவன் ஏன் வெட்டுறான், சும்மா வெட்டுறான்? நீங்கள் எதுக்கு அவன் தாயை போய் நீங்கள் பேசுகிறீங்க? ஒரு தாயை, தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன், தமிழை எவனாவது பழித்தால் எங்கள் தாய் தடுத்தாலும் இப்போ எடுத்தாலுமேங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒரு உணர்வுகள், மனிதனுக்கு உணர்வோடு ஒன்று இருக்கிறது. அந்த உணர்வுகளை வந்து எங்கள் மார்க்கம் கட்டுப்படுத்த அமைதி கட்டு தந்திருக்கிறது. அதனால தான் உலகம் பூரா உனக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பேரணி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வேறு எந்த வழியும் எடுக்கவே இல்லை. எவனோ அட்ரஸ் தெரியாது எவனோ ஒருத்தன் ஆத்திரத்தில் நீ எங்கள் நபியை கேவலப்படுத்துகிறாய், எங்கள் மார்க்கத்தை கேவலப்படுத்துகிறாய் என்ற ஆத்திரத்தில் இஸ்லாம் என்ன வழிகாட்டுது என்பதை அறிந்து கொள்ளாத நிலையில், வெறும் உணர்ச்சிக்கு மாத்திரம் முக்கியம் கொடுத்த நிலையில் இப்படி சில பேர் செய்வான். செய்யக்கூடாதுங்கிற விஷயம் வேற, செய்வான் என்பது உலகம் பூரா எல்லாரும் செய்வான். எவ்வளவு மதத்துக்கு அப்பாற்பட்டு, நாட்டுக்கு அப்பாற்பட்டு, மொழிக்கு அப்பாற்பட்டு எல்லா சமுதாயங்கள்லையும் 1000ல் ஒருத்தன், லட்சத்தில் ஒருத்தன், கோடியில் ஒருத்தன் இருக்கத்தான் செய்வான். அப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் அதை நம்ம கண்டிக்கிற விஷயம் வேற. ஒரு அறிவார்ந்த ஒரு அரசாங்கமாக இருந்தால் உணர்வுகளை தூண்டக்கூடிய விதத்தில் நம்ம எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. செஞ்சால் நம்ம நாட்டுக்கு தான் கெடுதி. எந்த சமுதாயத்தை உணர்வுகளை புண்படுத்தினாலும் அதில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான், பலதரப்பட்டவர்கள் இருப்பார்கள், அவங்க மதத்தை மீறி கூட சில காரியங்களை செய்வார்கள் என்ற அந்த புரிதல் ஆட்சியாளர் இருக்க வேண்டும். அதனால் இது நடக்குதுன்னு சொன்னால், இது வரைக்கும் நடந்துச்சா? இவன் கார்ட்டூன் ஒருக்கா போட்டானே, அப்போ ஒருக்கா நடந்தது. இந்த ஒருத்தன் பள்ளிக்கூடத்தில் போய் கார்ட்டூனை போய் அந்த எடுத்துக்கொண்டு காட்டினானே, அப்போ அதுக்கு நடந்தது. இப்போ வந்து அதிபர் ஆதரித்த பிறகு இன்னும் நடந்திருக்கிறது. இதெல்லாம் வந்து அந்த பிரான்சில் உள்ள மக்கள்லாம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க, அல்லது எல்லா மக்களும் இதை ஆதரிக்கவா செய்கிறாங்க? இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை வழங்கி கொள்ளணும், எந்த ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அவன் உணர்ச்சிக்கு மாத்திரம் முக்கியம் கொடுக்கக்கூடியவர்கள் சின்ன அளவில் இருப்பார்கள். அவருக்கு மார்க்கும் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, உணர்ச்சி மட்டும்தான் இருக்கும். எங்களை நீ புண்படுத்தி விட்டாய், அதுக்கு இது நினைச்சபடி நான் பதிலடி கொடுப்பேன். ஆனால் அதுக்கு வந்து முதல் குற்றவாளி யார்? பிரெஞ்சு அதிபர் தான் முதல் குற்றவாளி. இந்த கார்ட்டூன் பொருளை என்னடா உங்களுக்கு கிடைக்கிறது, அதில் என்ன உங்களுக்கு நன்மை என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லை. புண்படுத்துவதை தவிர, அவன் புண்படுத்துவது தான் நோக்கம் என்று நீங்கள் செய்யும் பொழுது, அவன் நான் உன்னை புண்படுத்துகிறேன் பாருன்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமாக ஒருத்தர் செய்கிறான். அது கண்டிக்கத்தக்கன்னு சொல்லலாமே தவிர, அது தவிர்க்கிற நாங்கள் பிரச்சாரம் பண்ணியெல்லாம் தவிர்க்க முடியாது. அவன் அந்த பிரச்சாரத்தை கேட்குற ஒரு உள்ளவனாக இருக்க மாட்டான். அவனே சிந்திச்சு ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா அவன் தொழுகை இதெல்லாம் இல்லாத ஒரு சாதாரண மனிதனாக தான் இருப்பான், மார்க்க பற்று இல்லாதவனாக தான் இருப்பான். அதனால அந்த செயல் கண்டிக்கத்தக்கது, அது இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனால் இது மாதிரி செய்யும் பொழுது நாளைக்கு இருக்க இப்படி இருப்பான் என்பதை நீ அரசாங்கம் புரிந்து கொள்ளணும், யாரும் புரிந்து கொள்ளணும். இது சுருக்கமாக சொன்னால்,
முஸ்லீம் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவங்களோட எப்படி நடக்கணும் என்பதற்கு நம்ம நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை ஒன்றே போதும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய சக்கரவர்த்தி ஆகிவிட்டார்கள். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். பிறகு மதீனாவில் அந்த மக்கள்லாம் ஏற்றுக்கொண்டு பிறகு உலகமெல்லாம் அதிகமான பகுதிகள் இஸ்லாத்தை தழுவிய பிறகு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அதிபராக ஆகிறார்கள். அப்படி ஆன பிறகு அந்த நாட்டில் மதீனாவுக்குள்ளேயே சிறுபான்மையினராக பிற மதத்தம் என்று சொல்லக்கூடியவர்களாக யூதர்கள் இருந்தார்கள். அந்த யூதர்களே கணிசமான பேர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். அங்கே இருந்த கிறிஸ்தவர்கள் முழுமையாக இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள். யூதர்கள் மாத்திரம் பிடிவாதமாக நெஞ்சாங்க அவங்க மதத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த நாட்டில் சிறுபான்மையாக இருந்தார்கள். அந்த யூதர்கள் விஷயத்தில் நபிகள் நாயகம் யூதர் நீங்கள் பார்க்கணும் பிற மதத்துக்காரன் அதான் பார்வை. அங்கே உள்ள பிற மதம் வந்து யூதர் தான். அவள் பிற மதத்துக்காரனாக இருந்த யூதர்கிட்ட நபிகள் நான் எப்படி நடந்துக்கிட்டாங்க. அவங்க யூதனுடைய பிரேதம் அடக்கம் செய்வதற்காக கொண்டு செய்யப்படுகிறது உடல். அப்போ நபிகள் நாயகமுடைய மஸ்ஜித் வழியாக அந்த பள்ளிவாசல் வழியாக கொண்டு செல்லப்படுகிறது. ஒரு தெருவில் இந்த மாதிரி பிற மதத்து உடலை கொண்டு போய் விடுவாங்களா? விடமாட்டாங்க. சக்கரவர்த்தி ஜனாதிபதி இருக்கிற அந்த தெருவில் அவங்க அரண்மனைன்னு சொல்லக்கூடிய பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் அந்த உடலை தூக்கிட்டு தைரியமாக அந்த மக்கள் வர்றாங்க. அப்போ உசுரோடு இருக்கும்போது கொடுக்குற மரியாதை செத்த பிறகு அவனுக்கு கொடுக்க மாட்டான். ஆனால் நபிகள் நாயகம் காலத்தில் செத்த புணம்னு சொல்லுவான். அந்த புணத்தை தூக்கி கொண்டு வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புணத்தை கண்டவுடன் எழுந்து நிற்கிறார்கள். மக்கள் சொல்கிறார்கள் இவர்கள் யூதர்களுடைய பிணம், நம்ம பிணம் இல்லைங்கிறாங்க. அப்போ நபிகள் நாங்கள் அது ஒரு உயிர் தானப்பா என்று சொல்லி எப்போ நீங்கள் வந்து பிரேதம் உங்களை கடந்து செல்ல கண்டாலும் எந்திரிச்சு நில்லுங்க, முஸ்லீமாக இருந்தாலும் எந்திரிச்சு நில்லுங்க, முஸ்லீம் அல்லாத எந்திரிச்சு நில்லுங்க இருக்கு. இதில் என்ன வழங்குறீங்க? ஒரு சக்கரவர்த்தியுடைய அரண்மனைக்கு அருகில் பிற மதத்துக்காரர்கள் ஊர்வலமாக தங்களுடைய பிணத்தை எடுத்துக்கொண்டு போக முடிகிறது. எங்கள் தெருவுடைய வராது அந்த தெருவுக்கு போன்னு சொல்லலை. அவர் அவங்களுக்காக எழுந்து மரியாதை செய்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு பேரிச்சம்பளம் 2 பேரிச்சம்பளம் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கஜானாவில் நிறைய பணம் இருக்கிறது, சில நேரத்தில் பணம் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு தேவைக்காக வேண்டி தன்னுடைய கவச உடை, போரில் பயன்படுத்துவதற்குரிய கவச உடையை அங்கே உள்ள யூதர் ஒருவர்கிட்ட கொடுத்து சில மரக்கால் கோதுமையை அவங்க என்ன செய்கிறாங்க, அடமானமாக வைத்து வாங்குகிறார்கள். உணவுக்காக வேண்டி வெட்டி இல்லாத ஒரு கடனாக வாங்குகிறார்கள். அந்த கோதுமையை வாங்கி அதை மீட்காம அந்த அந்த கவச உடையை மீட்காமலே மரணிச்சிடுறாங்க. இது எதை காட்டுதுன்னு கேட்டால், நபிகள் ஆட்சி தலைவர் வந்து அடுத்தவன்ட்ட வாங்குகிற அளவுக்கு பொருளாதாரத்தில் வறிய நிலையில் இருக்கிறாரு. சிறுபான்மை சமுதாயத்தில் உள்ளவன் இத்தனை நபித்தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத வசதி வாய்ப்போடு யார் இருக்கிறான்? ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை உள்ள மேலே இருக்கிறான். இவன் வந்து மேலே இருக்கிறான்னு சொல்லி நபிகள் லேசாக ஊதி விட்டாங்கன்னு சொன்னால் அவன் தொழிலே நசிஞ்சு போயிருக்கும். அவனை அந்த உயர்ந்த நிலையில் அவன் இருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவுக்கு உரிமை, எவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருந்தால் அவன் வந்து கடன் கொடுக்கிறவனாகவும் நபிகள் நாயகம் வந்து கடன் வாங்குறவனாக இருந்திருப்பார்கள். அப்போ இது ஒரு சம்பவம் போதும். நபிகள் நாயகத்துக்கு முதல் எதிரியாக இருந்தவர்கள் யூதர்கள் தான். எல்லா திருட்டு வேலையும் பார்த்தார்கள். நபிகள் நாயகத்தை பற்றி, அவங்களுடைய நடவடிக்கைகளை பற்றி, அவங்களுடைய நடமாட்டத்தை பற்றி எதிரிகளுக்கு தகவல் கொடுத்து படையெடுத்து வாருங்கள் என்றெல்லாம் கூட தேச துரோக வேலையெல்லாம் செய்தார்கள் அந்த யூதர்கள். அப்படிப்பட்ட யூதராக இருந்து கூட நபிகள் நாயகம் அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்தை வெறுக்கல. அதில் எவனா தப்பு செஞ்சு அவனை மட்டும் பிடிப்பார்கள். ஒட்டுமொத்த சமுதாயத்தை வெறுத்தார்கள்னா வெறுக்கவே இல்லை. அதனால்தான் ஒரு பெண்ணு நபிகள் நாயகத்தை கொள்வதற்காக வேண்டி ஆட்டு இறைச்சியில் விஷத்தை கலந்து வந்து நபிகள் நாயகத்தை கொடுக்குறார்கள். நபிகள் நாயம் சாப்பிட்டு விட்டார்கள். கூட இருந்து ஒருத்தர் சாப்பிட்டாரு, அவர் உடனே இறந்து விட்டார். நபிகள் நாயம் சுதாரித்து கொண்டு இறைவனுடைய அருளால் அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். அப்போ விஷம் கொடுத்து கொல்லணுங்கிற அந்த அந்த வரும் பொழுது யாரோ எவரோன்னு சொல்லி பார்க்காம அவங்க தந்த உணவை வாங்கி உட்கொள்கிறாங்கல்ல, கொடுத்தா சாப்பிடுவார்னு அந்த பெண்ணு நினச்சி வந்துச்சுல, எப்படி வர முடிஞ்சு? அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் அந்த மக்களோட மக்களாக இருந்த அந்த அந்த வேற்றுமையெல்லாம் பார்க்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய ஊழியர்களாக 2 பேர் இருந்தாங்க. சின்ன வயசு ஆளுக்கு 2 பேர் வைத்திருந்தார்கள். ஒருவர் வந்து அனஸ் என்கிற ஒரு நபித்தோழர், இன்னொருத்தர் வந்து யூத மதத்தை சேர்ந்த ஒரு இளைஞன். அப்போ யூத இளைஞனும் நபிகள் நாயகத்தினுடைய தோழராக இருந்த அனஸ் அவர்களும் நபிகள் நாயகத்துக்கு பணியாளர்களாக அதை வாங்கிட்டு வேலை வாங்குவோம்ல, அந்த மாதிரி ஊழியராக இருக்கிறார்கள். அந்த ஊழியருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன உடனே நபிகள் நாயகம் அவர்கள் வீட்டுக்கு போய் நோய் விசாரிக்க போகிறாங்க. போகும் பொழுது அந்த பையன் கடைசி நிலையை அடைந்திருக்கிற மாதிரி இருக்கிறான். அப்போ செய்கிறாங்க, நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அப்போ மரணத்தை தழுவிட்ட இந்த நேரத்தில் நீ வந்து இஸ்லாம் தழுவிக்க நம்பர் கூட்டுவதற்கு சொல்லலை. நம்பரை கூட்டுவதற்கு இந்த பிரச்சாரம் பண்ணுவதாக இருந்தால் அவன் ஆரோக்கியமாக நல்லா இருக்கும்போது சொல்லியிருப்பாங்க. எப்போ சொல்கிறாங்க? மரணத்தை தழுவ போகிறான். இப்போ இஸ்லாத்தை தழுவியவனா மரணித்தான் நல்லபடியாக இருப்பான் அவன் என்ற ஒரு ஆர்வத்தோடு நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கப்பா என்று அப்போ போய் சொல்கிறாங்க.
அப்போ அந்த யூதருடைய அந்த பையனுடைய தந்தை அவர் யூதர் தான், அவர் சொல்லுகிறாரு முகமது நபி சொல்கிற கேளுப்பாங்கிறாரு. அப்போ அந்த பையனை என்ன செய்கிறார், அந்த இளைஞனை அந்த நேரத்தில் இஸ்லாத்தை தழுவுகிறார், அந்த துன்பமாக இருக்கிற நேரத்தில். இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், நபிகள் நாயகத்துக்கு உலகத்தை சுற்றி எதிரி அப்படி இருக்கும் பொழுது, குறிப்பாக யூதர்கள் எதிரி அப்படி இருக்கும் பொழுது, அந்த யூதர்களில் உள்ள ஒரு ஆளை வந்து ஊழியராக வைத்திருக்க முடியுமா? அவரால் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டுரும். அப்படி இருந்தும் கூட அதை பற்றிலாம் கேர் பண்ணல. மனுஷன் வெளிப்படையாக தெரிஞ்சு அவனை பார்த்துக்குருவோம், இல்லைன்னா அவனு மனுஷன். இப்போ அனசை எப்படி ஊழியராக வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தான் யூதனையும் வைத்திருந்தார்கள். அப்போ நபிகள் நாயகத்தினுடைய அந்த ஒரு அவங்களுடைய செயல் வேறு எதையும் பார்க்க வேண்டியதில்லை. நம்ம பிற மதத்துக்காரங்கள்ட்ட எப்படி நடக்கணும் என்பதற்கு நபிகள் நாயகத்துடைய இந்த ஒரு விஷயமே பெரிய நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. இது போன்று நிறைய இருக்கிறது. அவர்கள் நபிகள் நாயகத்தை மக்காவிலிருந்து விரட்டி விடும்போது கூட அவர்கள் யார் துணையோடு வந்து மதீனா வந்து சேர்ந்தார்கள் என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட தான் துணைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. அவர் தான் அந்த மதீனா வரைக்கும் சேர்ப்பதற்கு துணை செஞ்சார். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி மனிதர்கள் என்ன செய்யலை, பகைத்து கொள்ளவில்லை. வணக்க வழிபாடுகள் மற்ற கொள்கைன்னு வரும்போது பிரிந்து விடுவார்கள். உலக விஷயங்கள்னு வரும்போது அவர்களோட என்ன செய்வார்கள், நெருங்கி பழகுவார்கள். அவன் இன்னும் சொல்ல போனால் குர்ஆனிலே சொல்ல சிறுபான்மை சமுதாயமாக இருந்தவங்க யூதர்கள். அந்த யூதர்களை பற்றி சொல்லும் பொழுது அந்த யூதர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலாலு, உங்கள் உணவு அவங்களுக்கு ஹலால் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். அவங்க அறுத்த உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் அறுத்த உணவு அவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னால் எப்படிப்பட்ட சமுதாயத்தை நபிகள் நான் உருவாக்கியிருக்கிறாங்க. அவங்கள மதிக்க தேவையே இல்லை, அவ்வளோ வலிமை நபிகள் நாயகத்துக்கு. அவங்கள கணக்கில் எடுக்கவே தேவையில்லை. அவங்கள அத்தனை பேரையும் கொன்று குவித்தால் கூட அவங்களுக்கு சப்போர்ட்டாக கேட்பதற்கு நாதியே இல்லை. அப்படி இருந்த நேரத்திலையும் அந்த மக்கள் அந்தஸ்தோடையும் மரியாதையோடையும் நபிகள் நாயகத்தை நேருக்கு நேரம் இன்னும் சொல்ல போனால் ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு யூதருக்கும் கொடுக்கல் வாங்கல் சண்டை. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முஸ்லீம் தான் தப்பு செஞ்சுருக்காரு. அதில் அவர் யூதர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நம்ம முகமது நபி போய் தீர்ப்புக்கு போவா, உங்கள் ரசூல்லாட்ட போவோம்னு கூப்பிட்டு வர்றாரு. ஏன் அப்படி வர்றாரு? முகமது நபி தன் ஆள் என்று பார்த்து தீர்ப்பளிக்க மாட்டார், நியாயத்திற்கு தீர்ப்பளிப்பார் என்று அவ்வளவு தெளிவாக அவர் விளங்கியிருக்க போய் தான் ஒரு முஸ்லீம் சண்டைக்கு வர்றான். அந்த முஸ்லீம் வீட்டை உள்ளதுக்கு நியாயம் கேட்பதற்காக எங்கள் யூத பாதிரிகள்கிட்ட போகிறோன்னு அவன் சொல்லலை, முகமது நபிகிட்ட போவோம்னு சொல்லி வரக்கூடியதையும் முகமது நபி அவர்கள் அவனுக்கு நியாயத்தை வழங்கியதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கணும். 1-2 அல்ல, ஒட்டுமொத்த அவங்களுடைய அதாவது கை ஓங்கி இருந்த காலத்தில் கீழே உள்ளதெல்லாம் அடி வாங்கிட்டு இருந்தாங்க, பிரச்சனை விட்டுருங்க. அந்த கை ஓங்கி வலிமையாக இருந்த கடைசி ஒரு 5-6 ஆண்டு வருஷத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அந்த அளவுக்கு அந்த மக்களை வந்து சகோதரர்களாக நண்பர்களாக பழகி கொண்டிருந்தார்கள். கொள்கை விஷயத்தில் மாத்திரம் சமரசம் செய்ய மாட்டார்கள், வணக்க வழிபாடுகளில் சமரசம் செய்ய மாட்டார்கள். மற்றபடி மனிதனைங்கிற முறையில் வந்து எல்லாரையும் சமமாக பாவித்து நடத்தியதனால்தான் அவங்கள வந்து உலகமே என்ன செய்கிறது, அந்த மைக்கேல் ஹார்ட் போன்றவர்கள்லாம் முதல் மனிதராக போற்றுகிறது. அதெல்லாம் இவங்களுக்கு விளங்காது. இவங்க பார்த்தது பூரா அந்த காம கதையும் இந்த மாதிரி இதுதான் படித்து வச்சுக்கிட்டு பொய்யான அமெரிக்காவுடைய புழுகு மூட்டை, மேற்கத்திய நாடுகளுடைய புழுகு மூட்டைகள், இந்த அறிவுஜீவிகள்னு எழுதுகிறாங்க இல்லை கதை கற்பனையை, அவங்களுடைய எழுத்துக்களை வைத்து கொண்டு தான் இந்த மாதிரி காட்டெல்லாம் போடுறாங்க. அதனால இதெல்லாம் வந்து மனிதனை பிறமத மக்களோட நல்லிணக்கத்தை வாழ்வதற்கு இஸ்லாம் அளவுக்கு யாரும் கற்றுக் கொடுத்தது கிடையாது. இல்லை நமக்கு டைம் இருக்குல்லையா, இதோட வச்சுக்கிறீங்களேன். சொல்லுங்க. இஸ்லாமிய தாவா எடுங்க ஆளுநர் ஒரே வரியில் சொல்வதாக இருந்தால், உதுவையிலா ரப்பிக்க, உமது இறைவனுடைய மார்க்கத்துக்கு மக்களை அழைப்பீராக, பில் ஹிக்மத்தி, ஹிக்மத்துனா ஞானத்தோடு, அறகுறையாக போய் என்னத்தையா உளறி விட்டு வந்துடக்கூடாது, தெளிவான ஞானத்தை பெற வேண்டும். ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோம் என்று சொன்னால் அது குறித்த முழு விவரத்தை அறிந்து கொண்டவர்களாக ஹிக்மத்தோடு என்ன செய்யணும், மக்களுக்கு சொல்ல வேண்டும். ஒரு மௌஇலத்தில் ஹசனா, அழகான அறிவுரையின் மூலமாக சொல்ல வேண்டும். இது ஃபஸ்ட்டு தாவாவில் உள்ள கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், நாம் அவர்களுக்கு தாவா செய்யக்கூடிய நேரத்தில் அதற்கு தகுதி உள்ளவர்களால் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மள்கிட்ட இல்லாமல் ஒன்றை வந்துக்கிட்டு அவனுக்கு போய் சொல்ல முடியாது. நம்ம சில பேர் நேர்மை நாணயம் ஒழுக்கம்னு பேசுகிறோம் என்று சொன்னால் அதுகளுக்கெல்லாம் உரியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இஸ்லாம் பரவுனதை எதை வச்சு பரவுனதுன்னு சொன்னால், நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு பெரிய பெரிய பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் போட்டால் இஸ்லாத்தை வளர்த்தாங்க இல்லை. அங்கே உள்ள நபி தோழர்கள்லாம் இந்தியா உலகம் முழுவதும் போய் வியாபாரத்துக்காக வந்தார்கள், வியாபாரிகளாக போய் அங்கே குடியேறினார்கள். அந்த அவருடைய நேர்மை நியாயம் நாணயம் நேர்மை அந்த ஒழுக்கம் எல்லாத்தையும் பார்த்து விட்டு தான் அதிகமான மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. பிரச்சாரம் செய்து வந்ததை விட நம்முடைய வாழ்க்கை முறையை முஸ்லீம்கள் மாற்றி கொண்டார்கள்னா அதுக்கு மிஞ்சின தாவா கிடையாது. ஆனால் இஸ்லாம்னு சொல்லிக்கிறோம்,
சமாதியை வணங்குறோம், பல கடவுளை நம்மளே உண்டாக்கி வச்சுருக்கிறோம். அப்போ ஓரிரை கொள்கைக்கு இப்படி அழைக்க முடியும்? நம்ம வந்து ஏகத்துவ கொள்கையில் மட்டும் உறுதியாக இருந்தோம் பார்ப்பான். அவன் கரெக்டாக இப்போ பார்ப்பான் என்ன செய்கிறான்னு கேட்டால் நமக்கு பழனி ஆண்டவர் இவங்களுக்கு நாகூர் ஆண்டவருமா. அப்போ அந்த மாதிரி நினைக்கிற அளவுக்கு நம்முடைய நிலைமைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அவர்கள் செய்கிற காரணத்தினால் நம்முடைய தாவாவுக்கு பின்னடைவாக இருக்கு. ஏன்னா அவன் கொள்கையை பார்க்க மாட்டான், அவன் கண்ணு முன்னாடி தெரியறது தான் பார்ப்பான். என்ன பார்க்குறான், இவங்க ஓரிரை சும்மா சொல்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கடவுள் இருக்கிறாங்க, நம்ம சாமியார்கிட்ட கும்பிட்றத குறை சொல்கிறாங்க, அவங்க முஸ்லீம்லேயும் சாமியார் நிறைய இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நடவடிக்கைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் தாவாவுடைய பின்னடைவுக்கு முதல் காரணமே அதுதான். அப்போ எதை மக்களுக்கு எந்த கொள்கையை நோக்கி தனிப்பட்ட சில காரியங்களில் குறை செய்கிறான் ஒருத்தன், அவனுக்கு மட்டும் உள்ளதில்ல, அதை கூட மக்கள் பார்க்க மாட்டாங்க. எதை முக்கியமாக பார்க்குறாங்க, இந்த கொள்கை, அதாவது கரெக்டான அக்கீதாவில் இருக்கிறானா. ஓரிரைக்கு தான் நம்ம அழைக்கிறோம், மற்றப்பட்ட வந்த பிறகு தான் மற்ற சட்டங்கள்லாம் சொல்லுவோம். பொய் சொல்லாத, கோல் சொல்லாத, புறம் சொல்லாதுங்கிற அதெல்லாம் நம்மகிட்ட இருந்தால் கூட அவைகளெல்லாம் உடனடியாக அவனுக்கு தெரியாது. அப்போ எதில் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்ம எதை நோக்கி அழைக்கிறோம், அதாவது தனி மனித வழிபாடு வேண்டாம் என்று அழைக்கிறோம், மனிதனுக்கு மனிதன் வணங்கக்கூடாது அழைக்கிறோம், இறைவனை மட்டும் வழிபடுங்கன்னு சொல்கிறோம், புரோகிதம் இல்லைங்கிறோம், கடவுளுக்கு இடைத்தரகர் வேணாங்கிறோம், நேரடியாக கடவுள்கிட்ட கேளுங்கிறோம். அதெல்லாம் நம்மள்ட்ட இருக்கணும் எல்லாத்தையும். அது எல்லாம் நம்மள்ட்ட இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக அது சிறந்த தாவாவாக இருக்கும். இது மாதிரி நிறைய இருக்குது, தாவாவுக்கும் உள்ள விஷயங்கள் நிறைய அடிப்படை இருக்குது. இதை மட்டும் கவனித்து கொண்டால் போதும். இப்போதைக்கு அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஜைனப் அவர்களை வந்து திருமணம் செய்தார்கள். இதை பற்றி இது ஒரு விமர்சனம், எல்லாம் அந்த திருமணத்துக்குள்ளே தான் வருவாங்க. இதை பற்றி விமர்சனம் பண்ணுகிறார்கள். என்ன விமர்சனம் பண்ணுகிறார்கள்னு கேட்டால், முகமது நபி வந்து தன்னுடைய வளர்ப்பு மகனுடைய மனைவியை திருமணம் மருமகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அப்படி அந்த பையனை விட்டு தலாக்கூட சொல்லி அவர் கல்யாணம் பண்ணிட்டாருங்கிற மாதிரி கொண்டு போய் சித்தரிக்கிறார்கள். இதனுடைய அடிப்படையான விஷயத்தை அவர் விளங்காமல் இந்த விமர்சனம் பண்ணுகிறார்கள். அடிப்படையான விஷயம் என்ன என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தில் சட்டங்கள்லாம் வருவதற்கு முன்னாடி எப்படி சிறுமியை திருமணம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு பிள்ளை எடுத்து மகனாக வளர்த்தார்கள். அந்த சமூகத்தில் வளர்ப்பு மகன் என்பது இருந்தது. இஸ்லாம் வந்து அது ஆரம்பத்தில் தடுக்காத காரணத்தினால் எல்லாரும் ஒரு பிள்ளை எடுத்து வளர்க்குற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித் என்கிறவரை வளர்ப்பு மகனாக வளர்த்தார்கள். வளர்த்து மகன் என்று எல்லாரும் சொல்வார்கள், ஜெயித் இப்னு முகமது, முகமதுடைய மகன் ஜெயித் என்று சொல்வார்கள். ஏன் அப்படி வளர்த்தார்கள் என்று சொன்னால், வளர்க்கக்கூடாது என்று சட்டம் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஊர் உலகத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் நபிகள் நாயகம் செய்வார்கள். அந்த அடிப்படையில் எடுத்து வளர்த்தார்கள். வளர்த்த பிறகு இறைவன்கிட்ட ஒரு தெளிவான கட்டளை வருது. என்ன வருதுன்னு கேட்டால், நீங்கள் எல்லாம் எடுத்து வளர்க்குறது உங்கள் பிள்ளை ஆகாது. ஒருவனுக்கு பிள்ளைன்னு சொல்கிறதா இருந்தால் அவனுக்கு பிறக்கணும், ஒரு பிள்ளைக்கு தாய் என்று சொல்வதாக இருந்தால் அவளிடமிருந்து அவன் பிறந்திருக்கணும். உம்மஹாத்துக்கும் இல்லல்லாஹி வலதுனகும், பெத்தவள் தான் தாயாக இருக்க முடியும். இப்படி எல்லாம் என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து சட்டங்களை போடுறான். போட்ட பிறகு இந்த ஜெயிதுங்கிற அந்த மருமகனுக்கு டாபிக் ஓச்சாச்சு. முதல் விஷயத்தை விளைக்கணும், மருமகன்னா நீங்களா கற்பனையாக செஞ்ச மருமகன் ஆயிருமா. எவனுக்கோ பிறக்கிறான் ஒருத்தன், அவனை கூட நீங்களாக வளர்த்துட்டு என் புள்ளன்னு சொல்லிக்கிட்டு இப்போ என் மகன் ஆகிட்டாண்டா, என் மகனை இப்படி ஆக முடியும். மகன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள் ரத்தம் ஓட வேண்டும், உங்களுடைய உங்கள் மனைவியுடைய ரத்தம் அவன்கிட்ட இருந்தால் தான், ஓடுனா தான் அவன் உங்களுக்கு மகனாக முடியும். எவனையோ ஒருத்தன் நீங்கள் சும்மா மகன் சொல்லிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உடனே அவன் மகனாகவும் ஆக மாட்டான். அவன் கட்டக்கூடிய ஒரு பெண்ணு வந்து மருமகனும் ஆக மாட்டான். சும்மா பாசமாக வளர்த்த ஒரு ஆளுக்கு நீங்கள் பொண்ணை கட்டி கொடுத்தீங்கன்னு அர்த்தமாயிரும். அதனால இந்த மருமகன்கிற டாப்பிக்கை ஒழிக்கிறதுக்கு தான் இந்த திருமணமே நடந்தது. அதாவது அந்த திருமணத்துக்கு காரணத்தை குர்ஆன் அப்படி சொல்லுகிறது. எதுக்காக வேண்டி, அதாவது வளர்ப்பு பிள்ளைகள் இஸ்லாத்தில் இல்லை என்று ஆன பிறகு வளர்த்தவர்களுடைய மனைவிமார்களை வந்து நீங்கள் திருமணம் செய்வது தடை இல்லை. ஏன்னு கேட்டால் அவன் மகன் கிடையாது, இது மருமகள் கிடையாது. நீங்கள் கற்பனையாக அந்த உறவை வைக்கிறீங்க, அதில் லாஜிக் இல்லை, அறிவியல் இல்லை. எந்த ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாலும் மகனுங்கிறது ஏதாவது கிடைக்குமா? அந்த நீங்கள் வளர்த்த ஒரு ஆளை வளர்க்குறீங்க, அவனை உங்களையும் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மரபணு ஏதாவது அவன்கிட்ட இருக்குமானா இருக்காது. அப்போ என்ன போட்டு மகனுங்கிறீங்க? மகனுங்கிறது பொய்ன்னு ஆன பிறகு மருமகளுங்கிற எப்படி ஆகும்? இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். மருமகங்கிறாங்க, மருமகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு, அது மகனே கிடையாது, சும்மா வளர்த்தாங்க. அதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லைண்டாச்சு, விட்டாச்சு, அவ்வளோதான். அவர் யாரோ இவர் யாரோ, வளர்க்குதா பாசமாக வளர்த்த ஒரு பையன், அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும். இது ஒரு விஷயம். இரண்டாவதாக இந்த ஜெயினப் அவர்கள் மீது ஆசைப்பட்டு காதல் வயப்பட்டு கல்யாணம் பண்ணார்கள்ங்கிற மாதிரியும் சித்தரிக்கிறார்கள். அட ஜெயினப் யாரு? நபிகள் நாயகத்துக்கு மாமி மகள், நபிகள் நாயகத்துடைய பொறுப்பில் இருந்தவர்கள். அவர்கள் தான் ஜெயிதுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறார்கள். ஜெயிது வந்து கொஞ்சம் ஒரு அடிமைத்தனம் மாதிரி குடும்பத்திலேருந்து உள்ளவர்.
ஜெயினப் வந்து ஒரு குறைஷி உயர்ந்த குலத்தில் உள்ளவங்க. அந்த உயர்ந்த குலத்தில் உள்ளவங்களா இருந்து கூட இந்த உயர்வு தாழ்வு இல்லைன்னு காட்டுவதற்காக வேண்டி தன் மாமி மகளை அவங்க அப்போ விரும்பி இருந்தார்கள். ஏன்னால் தானே கல்யாணம் பண்ணியிருப்பார்கள், யாரும் கேட்க முடியாது. அவங்க தான் அந்த பெண்ணை கல்யாணமே பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ இளமையோடு இருக்கிற நேரத்தில் அவர்கள் தன்னுடைய மாமி மகளே அந்த ஜெயிதுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறார்கள். திருமணம் பண்ணி கொடுத்தோன்னே அவங்க 2 பேருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை. அவர் பல வகையாக முறையிடுறார் நபிகள் நாயகத்திட்ட, எங்களுக்கு செட் ஆகலை, நாங்கள் விவாகரத்து பண்ணிடுறேன் என்று அவர் இப்போ விவாகரத்து அவராக சொல்கிறார். இதெல்லாம் குர்ஆனில் இருக்கிறது. அதன் பிறகு விவாகரத்து நடந்த பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் இதில் எந்த ஒரு சட்டத்தை சொல்ல விரும்புகிறான். என்ன சட்டம்? இப்போ அதை உடைச்சா தான் உலகம் அழிகிற வரைக்கும் அந்த சட்டம் இருக்கும். நீங்களாம் ஒரு பொய்யான உறவை உண்டாக்கி கொண்டு வளர்ப்பு தன்னை, வளர்ப்பு ஆய், வளர்ப்பு தாய், வளர்ப்பு பிள்ளை, ஜெயலலிதா கூட என்ன செஞ்சாங்க, ஒரு ஆளை வளர்ப்பு மகன் வளர்த்தாங்க. வளர்ப்பு மகன் இருந்தார். அவர் எப்படி ஆக முடியும்? கல்யாணம் உலகம் மிச்சர் உலகமே வியந்து பார்க்குற ஒரு பிரம்மாண்டமான கல்யாணம்லாம் பண்ணி வச்சாங்க. அந்த சுதாகரன்னு நம்ம நினைக்கிறேன் அந்த மகனுக்கு. இதெல்லாம் மகனா இது? சும்மா நீங்களா சொல்லிக்கிறது என்ற அந்த போலித்தனத்தை உடைக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி தான் அல்லாஹ் வந்து குர்ஆனில் சொல்லுகிறான். நீ அவர் விவாகரத்து பண்ணிட்டார், இப்போ ஃபினிஷ். விவாகரத்து அவராக வந்து வழியை சொல்லி எனக்கு மனைவி ஒத்து போகலங்கிறார். ஒரு தடவை சொல்லியிருக்க மாட்டார். அந்த ஒரு தடவை சொன்னது குர்ஆனில் வருது. திருப்பி திருப்பி சொல்லியிருப்பார். ஃபினிஷாக கடைசியாக அவ்வளோ ஒத்து வரலன்னு சொன்னோன்னே அவர் விவாகரத்து பண்ணிடுறாரு. விவாகரத்து பண்ண பிறகு அந்த பெண்ணு வேற இவர் வேற, அதற்குரிய இத்தாக்கள் காலக்கெடுலாம் முடியணும். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்னமோ அன்னைக்கே ஓடிச்சு அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி பண்ணுறாங்க. இஸ்லாத்து சட்டம் அப்படி கிடையாது. அவர் விவாகரத்து செஞ்சார்னு சொன்னால் அதுக்கு ஒரு 3 மாதவிடாய் காலம் பார்க்க வேண்டும். அந்த 3 மாதவிடாய் காலத்தில் விவாகரத்து செய்து அவரை வந்து திரும்ப அழைத்து கொள்ளலாம். அப்படி அழைக்காமல் விட்ட பிறகு தான் அவங்க என்ன செய்ய முடியும், வேற ஒரு கல்யாணம் பண்ண முடியும். அதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அப்போ தன்னுடைய மாய் மகள் தெருவில் நிற்கிறாங்களே, இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒத்து வரல, நம்மளே கல்யாணம் பண்ணியிருக்கணும், அப்படியான ஒரு முறை பண்ணு அப்படிங்கிற ஒரு இயற்கையாக வரக்கூடியது ஒன்று. அது போக இந்த வளர்ப்பு மகன் என்பது மகன் இல்லேன்னு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை ஜவ்வஜ்னாகா முகமதே, நாம் உமக்கு திருமணம் செய்து தந்தோம்னு குர்ஆனில் இருக்கிறது. அதனால இது மருமக கல்யாணம் சும்மா கொச்சைப்படுத்துவதற்காக சொல்கிறார்கள். அந்த பெண் மீது ஆசைப்பட்டு செய்திருந்தார்களே, ஆனால் அவர்கள் ஆரம்பத்திலேயே எதை விரும்புவான், ஒரு ஆசைப்படுற ஒரு ஆள் இன்னொரு ஆண்டை கல்யாணம் பண்ணி வாழ்ந்து முடித்தவளை கட்ட விரும்புவானா? யாரும் தீண்டாது இருக்கிற ஒரு பெண்ணாக இருக்கும்போது அவங்கள அடைய விரும்புவானா? ஒரு சாதாரண பொது அறிவு இருந்தால் கூட விளங்கி கொள்ளலாம். அதனால் சும்மா கேவலப்படுத்துவதற்காக சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி தான் தேடி எடுக்கிறாங்க. இஸ்லாத்தில் அவங்க தேடி எடுத்தது கூட தான். என்னத்தை நீ தேடி எடுத்தாலும் 200 கோடி மக்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் தடுக்க முடியாது. அது பாட்டு மக்கள் சத்தியத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க இந்த 4 விஷயத்தையும் தப்பு எடுத்துக்கிட்டு இந்த 3 விஷயம்தான். நீங்கள் ஜெயினப் கல்யாணத்தை தான் அந்த 3 விஷயத்துலாம் அடங்கிடும். எல்லாமே அந்த கல்யாணம் ஏற்று தீவிரவாதத்துக்குள்ளே தான் அடங்கிடும். இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் செய்கிறார்கள். அதனால் ஜெயினப் திருமணம் செஞ்சில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இன்றைக்கி நமக்கு அதில் ஒரு சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம் இருக்கிறது? ஒருத்தர் முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் வந்து வளர்ப்பு மண்ணு வளர்த்துக்கிட்டாரு. குடும்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு அந்த பையன் வந்து மகன் இல்லைன்னு ஆயிரும். மகன் இல்லைன்ற பிறகு அவர் இறந்துடுறாரு. அவர் கட்ட பொண்டாட்டி விட்டு இறந்துடுறாரு. அப்போ இவர் என்ன செய்யலான்னு கேட்டால், என் மருமகன் ஒரு சொல்லக்கூடாது. மருமகன் கிடையாது இஸ்லாத்தில். அது ஒரு பொண்ணு, இவர் ஒரு ஆள், யாரோ ஒரு ஆள் உனக்கு எந்த ஒரு தொடர்பு இல்லாத ஒரு ஆள். அப்போ திருமணம் பண்ணலாமான்னு பண்ணிக்க. உன் மகன் இல்லையில, இவன் மகன் இல்லைன்னா மருமகன் இல்லைண்டா அவங்கள இப்படி ஒரு சட்டம். அந்த சட்டம் உலகத்துக்கு வழங்கப்பட வேண்டும். பொய்யான உறவுகளை வந்துக்கிட்டு வளர்ப்பு தாய், வளர்ப்பு சகோதரி, வளர்ப்பு அம்மான்னு சொல்லி கொண்டு அந்த மாதிரியான போலித்தனமான உறவுகளை ஒழித்து கட்டுவதற்காக வேண்டி இதை செஞ்சதை தவிர இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு காம கொடூரம்லாம் வித்தியாசம் கிடையாது. இதெல்லாம் வந்து பேச விரும்பினார்களே, ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் விவாதம் செய்து, நான் சுருக்கமாக அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அவர்கள் இதுக்கு எதிராக என்னென்ன வாதங்கள் வைத்தாலும் அத்தனைக்கு பதில் நம்மகிட்ட இருக்கிறது. அதற்கான பதிலோடு செஞ்சு யார் முன் வந்தாலும் நம்ம தயாராக இருக்கிறோம். நம்ம இங்கே உட்காந்து அங்கே போய் வாதம் பண்ண முடியாது. பிரெஞ்சில் போய்கிட்டு நீங்கள் சரின்னு சொன்னீர்களே, ஆனால் அங்கே தகுதியானவர்களை கண்டறிந்து என்ன செய்வோம், அதற்கான ஏற்பாடுகள் இன்ஷா அல்லாஹ் நாம் செய்வோம் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி.